மனமும் நானல்ல, உடலும் நானல்ல, உயிரும் நானல்ல, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி, எல்லாம் வெட்டவெளி. தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் புதுப்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் சீர்மிகு பழனிவேல் நீலாவதி தம்பதியருக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். பெற்றோர் வைத்த பெயர் சம்பத். சிறுவயதிலிருந்தே கடினமான சூழலில் வளர்ந்தார். பள்ளி பருவத்தில் கல்வி கற்பதில் ஆர்வமில்லாமல் போனது. தன் 10 வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி சிறு சிறு கடைகளில் வேலை பார்ப்பதை விரும்பியுள்ளார். சிறுவயது முதலே பல்வேறு இடங்களுக்கு பயணிப்பதே அவருக்கு விருப்பமாகவும் அதுவே இயல்பாகவும் அமைந்தது. தன் 15 வயதிலேயே சினிமா வாய்ப்பு தேடி சென்னை நோக்கி புறப்பட்டார். பணம், புகழ், வெற்றி என பல கனவுகள், பல லட்சியங்கள் அவருக்குள்ளே இந்த சினிமா துறையில் சாதிக்கத் துடித்தது. இயக்குனராக முத்திரை பதிப்போம் என்ற தீவிர நம்பிக்கை. இதற்கிடையில் திருமண வயதை தாண்டியதால் பெற்றோரின் திட்டப்படி அவருக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்குப் பிறகு அவரது வாழ்க்கை முற்றிலும் பல பரிமாணங்களில் இருந்தது. திருமண வாழ்க்கை அவரது சிறுவயது வாழ்க்கையை விட மிக போராட்டம் மிக்கதாக இருந்தது. பொருளாதார ரீதியாக மிக நெருக்கடியான சூழல். சினிமா துறையிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஏதாவது ஒரு விதத்தில் இறுதி நேரத்தில் தடுக்கப்பட்டுவிடும். தன் பணியில் இந்த இக்கட்டான சூழலில் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இல்லை. திருமணமாகி 3 வருடங்களாக குழந்தையும் இல்லாததால் சொந்த பந்தங்களில் பேச்சுக்கு ஆளாக வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. ஒரு இடத்தில் தன் பணியில் இடைநிறுத்தம் ஏற்படவே வேலையில்லாத சூழல் ஏற்பட்ட போது தன் மனைவியின் வீட்டிலேயே தங்கும் நிலை வந்தது. இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் திட்டம் என்று அப்போது அவருக்கு தெரியாது. ஏனென்றால் இவருக்கு முதலில் தியானம் கிடைத்ததே அவருடைய மனைவி வீட்டருகில் உள்ள காவிரிக்கரையில்தான். நேமம் தஞ்சாவூரில் காவிரிக்கரையிலுள்ள ஒரு சிறிய கிராமம். வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஏற்கனவே அவர் பல சித்தர்களையும் யோகிகளையும் ஜீவ சமாதிகளையும் நாடியுள்ளார். ஆனால் தியானம், ஞானம், தன்னை உணர்தல் இதுபோன்ற எந்த சிந்தனையும் அவருக்குள் அதுவரை எழவில்லை. முதலில் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் புஸ்தகத்தை படிக்கும் வாய்ப்பு ஒரு நாள் ஏற்பட்டது. அதை படிக்கத் தொடங்கிய உடனேயே அவருக்குள்ளே, அவர் உடம்புக்குள்ளே ஒரு மாற்றம். ஒன்றுமே புரியவில்லை. அதுவரை அந்த காவிரிக்கரையில் மாடு மேய்த்து வந்தவர் அப்போதுதான் அங்கே மௌனமாக அமர்ந்தார். அந்த புத்தகத்துடன் தன்னையே மறந்த நிலை. சில நிமிடங்களுக்கு கண் விழித்து பார்த்தால் பேரானந்தம். ஆனால் எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை. ஒரு புதுவிதமான அனுபவம். அதை சோதனை செய்ய நினைத்தார். வீட்டுக்குச் சென்று வயிறு நிறைய உணவை அருந்திவிட்டு மறுபடியும் கண்ணை மூடி காலை மடித்து உட்கார்ந்தால் மீண்டும் அதே தன்னை மறந்த பேரானந்த நிலை. இதுதான் தியானம் என்று உணர்ந்த தருணம். அவருடைய உள்ளுணர்வு அவரை அடிக்கடி இதுபோல் அமர வைத்து அவரை தியானமாகவே மாற்றியது. தியானத்தில் மிக உயர்ந்த நிலை வெகு சில காலங்களிலேயே அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் குடும்பம், பணி, சொந்த பந்தம் இவைகளின் பிரச்சனை சிறளவு கூட மாறவில்லை. அதே நேரத்தில் வேறு ஏதாவது மனிதனாக இருந்தால் அப்படிப்பட்ட சூழலில் தன்னை மாய்த்துக் கொள்ளவே நினைப்பான். இவரும் ஒரு கட்டத்தில் அப்படியே நினைத்தார். ஆனால் இந்த தியானம் நீ சாக வேண்டியவனல்ல, சாகா வரம் பெற்றவன் என்பதை வெளிப்படையாகச் சொல்லாமல் அவரை சாவிலிருந்து காப்பாற்றியது. அன்றிலிருந்து தன் உள்ளுணர்வு தன்னை வழிநடத்துவதை அவர் முழுமையாக உணர்ந்து இன்று ஒரு மிகப்பெரிய சுழற்சியாக, இயக்கமாக
மின்காந்த அலைவரிசையாக, தன் உடலையே மின்சாரம் உற்பத்தி செய்யும் இயந்திரமாக, மெகாவாட்ஸாக உருவெடுத்துள்ளார். என்னோட குரு, பிரபஞ்சம், வெட்டவெளி, என்னோட தந்தை, என்னோட தாய், என்னோட இறைவன் எல்லாமே அவங்க தான். பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சில இதில் நம்ம பின்பற்றையில் அதேமாரி ஐயாவும் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்கு இருக்குது. ஒரு பிரபஞ்சம் அனுப்பின ஒரு ஆளாக இருக்குது, ஒரு இறைவனே வந்த மாதிரி ஒரு செயல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் இருக்குது. ஒரு இறைவன் வந்து ஒரு வேலை செய்கிறாருன்னா எப்படியெல்லாம் என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னு நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கிறேன். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இது ஒரு பெரிய செயலாக இருந்தாலும் அது பார்க்குற பார்வை அங்கே ஒன்று தான். அவங்க பார்ப்பாங்க, நம்ம பார்க்குறாங்க நம்மளை, அவ்வளோ. எனக்கு பீச்சை பார்த்து என்னத்தை சொல்கிறது, நம்ம இப்போ என்ன பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பி பார்க்குறேன், அப்படியே அவங்க ஜீசஸாக தெரிஞ்சாங்க. கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ அவர் தான் எனக்கு கடவுளாக தெரியுறாரு, எல்லாமே தெரியுறாரு. நான் ஒன்றுமே இல்லை. கடவுளாக உணர்ந்த தருணம் கண்டிப்பாக இருக்கு. நமது குரு மொழிகளை கடந்து, நாடுகளை கடந்து, ரிலீஜியன்ஸை கடந்து, எல்லா ஜீவராசிகளுக்கும் உரியவராய், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராய் இருப்பதாக நான் உணர்றேன். நான் குருன்றதை விட அப்பான்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு தந்தைன்ற உணர்வு நமக்குள்ள மேலோங்கி இருக்கு. இப்போ ஒரு பிள்ளை ஒரு அப்பாட்ட எப்படி கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி அப்பா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு எல்லாம் தாண்டி ஒரு உணர்வு இருக்கணும். அந்த ஐயா பார்க்கும்போது ஒரு கடவுள் நேரில் பார்க்கும்போது நிறைய டைம் உணர்ந்துருக்கேன். அதே மாதிரி அவன் பார்த்தா ஒரு மனுஷன் ரிலாக்ஸாக இருக்குது சார். நிறைய டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு கண்ணீர் வந்துடும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது சார். இப்போ நானும் சரி, எங்கள் ஹஸ்பண்டு இறக்கத்த காரணம் மெயின் ரீசனே யாருன்னா ஐயா தான். அவர் இல்லைன்னா எங்கள் ஃபேமிலி இருந்திருக்க முடியாது. குருக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுவாக தான் இருக்கும். அவங்கள மனிதர்னு சொல்கிறதா, குருன்னு சொல்கிறதா, ஞானின்னு சொல்கிறதா, மகான்னு சொல்கிறதா, என்ன தான் சொல்ல முடியுன்னே தெரியல. ஏன்னா எல்லா ரோல்லையுமே அவங்க இருந்திருக்காங்க. என்னுடைய பார்வையில் நான் அவங்களோட இருந்ததுலேருந்து எல்லாமாவே இருக்கிறாங்க, எல்லாரோடையும் இருந்திருக்கிறாங்க. அது இயல்பாகவே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே. அதை அளவிட்டு சொல்லலாம் முடியாது. இது யாராலையும் பண்ண முடியாது. நம்ம ஈஸியாக வாயில் சொல்லிடலாம். நிச்சயமாக நம்ம அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியாது. அது பிரபஞ்சமே அவரை கையில் எடுத்து அவர் அந்த விஷயங்களெல்லாம் அவர் அதை கடக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கு. அவருக்கு அவரோட அந்த சத்தியத்தோடையும் தர்மத்தோடையும் அவர் நிஜமாக அந்த இதை பயணித்ததுனால தான் அவரோட பயணம் இன்னைக்கு ஒரு மாபெரும் சகாப்தமாக நம்ம முன்னாடி இன்னைக்கு நிற்கிறாரு. குரு உணர்ந்து அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்திருந்தாலும் அந்த பிரபஞ்சத்திலேருந்து அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை சாதாரணமா வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா குடும்பத்தை விட்டு என்ன அவ்வளோ தைரியமா என் குடும்பத்தை என் பிரபஞ்சம் பார்த்துக்குன்ற வார்த்தை யாரு சொல்லுவா? அப்படி எப்படி அது பிரபஞ்சம் பார்த்துக்குன்ற அந்த ஒரு அசாத்தியமான அந்த வார்த்தை அது எப்படி வரும்? இப்படி தினந்தோறும் ஒரு பயணத்துல இப்படி ஒரு தனக்குன்னு ஒரு இடம் இல்லாம இப்படி பயணத்திலேயே இருக்கிறது, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்றதெல்லாம் கடவுளாயும் மனிதராவே வாழ்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. என்னுடைய வாழ்வியலில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும். நான் இந்த பிரபஞ்சத்தால் எத்தனை பேர் பயனடைந்தாங்கன்னு தெரியாது. பயனடைந்தவங்கள முதல் நபர் நானாக தான் இருப்பாங்க முடியும். எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் அப்படி ஒரு பாண்டிங் இருக்குது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது உயிர் சக்திகள் வாழ்கிற இடத்த தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகாயமே ஒரு உயிர் சக்தியாக இருக்கிறனால தான் அது ஒரு இவ்வளோ பெரிய விஷயம். அதனால் இன்றைக்கி என்னுடைய வடிவத்திலிருந்து உங்ககிட்ட உலகம் முழுக்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த பயணம், என்னுடைய வாழ்நாளில்
பிறந்ததுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நிறையா சூழல்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பயோஃப் மாதிரி பண்ண முடியாது. அது ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு யோசிப்பாங்க. அதே மாதிரி எனக்குள்ளே இருக்கிற ட்ராவல் பயணத்தை நிச்சயமாக புக்கு எழுதணும். அது என்னால் இந்த நிலையில் இந்த சோர்ஸ்லேருந்து என்னால் செய்ய முடியலை. நிச்சயமாக அதுக்கான சூழல் கண்டிப்பாக அமையும் போது ஒரு பிரத்யேகமாக சில விஷயங்கள் இருக்கும். சமீப நாட்களில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பயணம்தான் அது. நிறையா துன்பங்களும் துயரங்களும் கடினமான சவால்கள் இருந்தாலும் ரொம்ப தான் இருக்கும். மாணவர்கள்ட்ட எப்பயுமே என்னை ஃபாலோ பண்ணுறவங்க என்னுடைய உரையை மட்டும் கேட்காம என்னுடைய லைஃப் ஸ்டைலில் என்னுடைய ட்ராவலில் ஒரு உடலில் ஒரு செட்பேக் ஆகும்போது கூட அவர் எப்படி பயணிக்கிறாருன்னு பார்த்தாங்கன்னா இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. என்னுடைய பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு நார்மலாக நீங்கள் யோசிக்க முடியாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என்னை உங்களால் கையாளுற முறைகள் மிக நிறைய பேருக்கு அந்த இடத்துல சில பேர் விட்டுறாங்க. அதுவும் சிலருடைய வாழ்வியலில் அது அப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச எத்தனையோ சத்சங்கங்கள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பயணங்களில் நான் பயணித்து வந்திருக்கிறேன். ரொம்ப வாழ்நாளில் மறக்க முடியாத ரொம்ப ஒரு வித்தியாசமானது எத்தனையோ இன்சிடெண்ட் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு என் வாழ்நாளில் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க நான் நிறைய இடங்களில் பயணிக்கும் போதும் நிறைய வித்தியாசமான ஒரு சூழல்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு பக்தி இல்லாமல் பக்தியோட அப்புறம் பக்தியை தாண்டி அடுத்த சித்தர்கள் அந்த மாதிரி பேசுனது, எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதன் கடந்து வர முடியும், இந்த பிரபஞ்சம் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் குழந்தையிலேருந்து ஒருத்தவங்க ஞான மார்க்கத்திலே போயிருப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. சிறு வயதுலேருந்து நிறையா ஒரு நல்ல சூழல்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை அது நிறைய இடங்களில் உருவாக்கி கொடுத்தது. அது இயல்பாக அது ரொம்ப யதார்த்தமாக நிகழ்ந்தது. எத்தனையோ விதமான மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ விதமான ஒரு கடக்க முடியாத சில சோதனைகளை சில துன்பங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனால் இந்த டாக்குமெண்ட்ரியில் நான் சொல்கிறது ஒரு 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 என்டையரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி தான் என்னோட ஜேர்னி. என்னோட பயணம் ரெகுலர் பயணம் இல்லை. நிச்சயமாக ஃபியூச்சரில் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சைலண்டாக இப்படி ஒருத்தர் இப்படி வளர்ந்துருக்கிறாங்க, இப்படி வாழ்ந்துருக்கிறாங்கங்கிறத கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நான் உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த பூமி வெப்பமயல் ஆகிறது ஒரு மனிதனுக்குள்ள தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஒரு மனிதனுடைய உடல் எவ்வளோ வெப்பம் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ எனக்கு இது ரொம்ப ஒரு குழப்பம்தான். எனக்கு எப்படி இதை கையாளுறது, இது என்னன்னு எனக்கு தெரியலை. தியானம் வந்துச்சு, 2 காற்று, எந்த காற்று ஒரு மேல் நோக்கி இருக்குது, சந்திரன் இருக்காரா சூரியன் இருக்கிறாரா என்ன ஏது எனக்கு தெரியலை. ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதை எனக்கு தெரியலை. அதுவாக வந்துச்சு, அதுவாக நடந்துச்சு, அதுவாக பயணிச்சிச்சு. இப்படி ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்குள்ள. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்குள்ள அந்த சூழல்கள் எல்லாத்தையும் உணர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இப்போ எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம், இந்த உலகத்துக்கே ரொம்ப வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது சூரியன். சூரியனை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். சூரியனை யார் கரெக்டாக கையாண்டிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ஞானத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மிகப்பெரிய வரலாறுகளை உருவாக்குவாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா பிரிச்சுவலாக இல்லாமல் கைலை மலை ரொம்ப முக்கியமானது. சீனாவுக்கு, இந்தியாவுக்கு, திபேத்துக்கு, நேபாளுக்கு, இதுக்கெல்லாம் கைலை எதை காட்டுது அப்படின்னா அதிகமான இந்த காலநிலை மாற்றத்தில் வெப்ப சலனங்கள் அந்த மலை மேலே உழுகாமல் ஒரு வேலை நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு தியானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது
சூரியன் நம்ம மேலே படக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் இடகலை பின்கலையில் சுழுமணியை தொட்டு காற்று வடிவமாக, சக்கரம் வடிவமாக, குண்டலினி வடிவமாக இந்த வேலையை முடிச்சுட்டு நான் சொல்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட், முதல் ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. முதல் ஸ்டேட்மெண்ட்டு தியானம். தியானத்தில் கிடைக்கிறது வெப்பம், ஹீட்டு, நெருப்பு, இந்த மாதிரி கிடைக்கும். அதுலேருந்து ஒரு உஷ்ணத்துலேருந்து ஒன்று உருவாகும். அந்த உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணுறக்கூடியது வாழை பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு காற்றாக இருக்கக்கூடியது சந்திரத்தன்மையில், நீர்த்தன்மையில் இருக்கிறது. அது இந்த உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணி ஒரு வடிவமாக கூட்டிகிட்டு போகும். அப்போ தொடர்ந்து ஒரு தனிநபர் தொடர்ச்சியாக தன்னுடைய பையனுடையோ, தன்னுடைய வாழ்வியலோடையோ, தன்னுடைய வீட்டிலையோ, தன்னுடைய ஆபீஸ்லேயோ எப்படி ஒரு பயணத்தில் இருக்கிறாரோ, ஒரு வாழ்வியலில் இருக்கிறாரோ, அந்த மாதிரி தொடர்ந்து தியானத்தில் அப்பெல்லாம் தெரியாது. கால நேரமெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. 48 நாள், 50 நாள், 60 நாள், 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், இந்த மாதிரிலாம் கால நிர்ணயித்து செயல்பட முடியாது. ஆனால் காலம், நேரம், அதுக்கான சூழல், அந்த டைமிங் பிரபஞ்சத்துக்கு தெரியும், சுழற்சிக்கு தெரியும், நமக்கு தெரியாது. தியானம் பண்ணுறவங்களுக்கு சில இடத்துல சில நபர்களுக்கு உணர்த்தும். சில குரு கிட்ட சில மாணவர்கள், நல்ல மாணவர்கள் சிக்கிட்டாங்க, நல்ல மாணவர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா அவருக்கு இவரால் கிடைக்கப்படணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு. ராமகிருஷ்ணர், விவேகானந்தருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்று கிடைச்ச மாதிரி கிடைச்சிட்டாங்கன்னா அவங்களோட கைடன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே தியானம் பண்ணணும், எங்கே உட்காரணும். நம்ம ஒரு ஒய்டாக இமயமலைக்கு போகணும், ஊராக சுற்றணும் கூட நினைப்போம். ஆனால் ஒரு குரு என்பவர் தடுத்து நிறுத்து எங்கே நீ போகணும், எந்த பகுதிக்கு போகணுங்கிறத கரெக்டாக கைட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ பல நாள் தியானம் ஓடிக்கிட்டே இருக்கும். இடகலை பின்கலை 2 காற்றும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். லெஃப்ட் ரைட்டு, சந்திரன் சூரியன்பாங்க. 2 உடலில் 2 பிரிவாக பிரிஞ்சு 2 உடல் மாதிரி ஒரு அழகாக ஒரு தருணங்களை 2 வாட்ரு மாதிரி கொட்டுற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இது இந்தியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான இதுக்கு இந்த ரெண்டு காற்றும் ஒரு தனித்தனியாக பக்காவாக அலைன்மெண்ட் ஆகிற இடம் ராமேஸ்வரம். ரொம்ப ராமேஸ்வரத்தில் இந்த அலைன்மெண்ட் ரொம்ப இந்தியாவிலே வேறு உலகத்திலே எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. நான் பார்த்தது ரொம்ப ஒரு சந்திரன் சூரியன் பிரித்து, சந்திரன் தனியாக ஒரு நாள் முழுக்க சந்திரன் இருக்கலாம், மதியானம் முழுக்க இருக்கலாம். பிரித்து ரெண்டையுமே பர்ஃபெக்டாக ஒரு 2 லேயரில் 2 வாட்ரு, ஒன்று உப்பு தண்ணி, இன்னொன்று நல்ல தண்ணிங்கிற மாதிரி 2 உடலுக்குள்ள 2 விதமான காற்று. அது 2 லேயரை பிரிஞ்சு ஒன்று ஓடும்போது இன்னொன்று ஓடாமல் வெயிட்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2ம் ஒரே நேரத்தில் ஓடும். அப்போ ஒரு உடலுக்குள்ள 2 தன்மைகளை, ஒரு ஹீட்டு, ஒரு கூலிங் ஒரு ஐஸும் ஒரு நெருப்பும் அப்படியே ஒன்றா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கும்போது அப்போ மனிதனுக்குள்ள நிறைய புதுவிதமான தாட்ஸு, புதுவிதமான அந்த உடல் முழுக்க ஒரு பெரிய பருவ மாற்றத்தை அவர் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது. சமாதி இந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லாமல் லைவில் ப்ரெசண்டில் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோர்ஸை எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ அதிகமான ராமேஸ்வரத்தில் அந்த சோர்ஸ் அது இயல்பாக கிடைக்கப்பட்டது. ராமேஸ்வரம் எல்லாருக்கும் அங்கே உண்மை அந்த இந்த 2 கலைக்கான சோர்ஸ் அங்கே தான் இருக்குது. அதே நேரத்தில் சில பேருடைய உடம்பு பிரத்யேகமாக தயாராகிறது ராமேஸ்வரத்தில் தயாராகாது. அதுக்கு முன்னாடியே வெளியில் எங்கேயாவது தயாராகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். தியானங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு இயல்பாக, அது இயற்கையாக நடந்து ஒரு வேலை இருக்கணும். இப்போ இந்த 2 சோர்ஸும் சேர்றது ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும். அது ரொம்ப நாள் அது ஒரு நீடிக்கும். இதை நம்ம பண்டைய காலத்து வரலாறுல அர்த்தநாதி தத்துவம், ஆண் பெண் 2 பேருமே, பார்வதி ஒரு சைடில், சிவன் ஒரு சைடில்னு ஒரு புராண கதைகளில் நம்ம ஊரில், நகரங்களில் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எளிமையாக மக்கள்கிட்ட புரியறதுக்கு ஒரு சூழலை வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கும்போது முன்பக்கமும் சரி, பின்பக்கம் முதுகு தண்டுவடமும் சரி, எல்லாமே ஒரு இதோட தாக்கமாக அது இருக்கும். அப்போ ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு அலைவரிசையாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 காற்றும் போய் சுழுமனைங்கிறத நெற்றியில் ஒரு இடத்துக்குள்ள, தலையில் போய் ஒரு இடத்துல ஒடுங்கிறது அப்படிங்கிறது சமாதின்னு சொல்லுவாங்க. அது 2ம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஐக்கியமாகி
உள் சுவாசமும் வெளி சுவாசமும் 2 பேரும் ஒரு இடத்துக்குள்ள ஒரு மிக தெளிவாக காற்று வந்து அப்படியே அது ஒரு சப்த நாடியும் அமைதியாகி அப்படியே ஒடுங்கிறது ரொம்ப வேற ஒரு சூழல் அது இருக்கும். அந்த சூழல் வந்து அதுக்கப்புறம் சில பேர் வந்து சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. அவங்க தியானம் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்படியே உள்ளே போயிடுவாங்க. கண் முழிச்சு வர்றதே 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும், ஆஃப் டேவாக ஆகும். சில பேர் ஃபுல் டேலாம் அப்படி இருந்திருக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒடுங்கிருச்சு. அந்த மாதிரி சமாதி உள்ள ஃபுல் டேவாக மாதிரி இல்லாமல் அந்த ஒடுங்கினதுலேருந்து வேற செக்ஷன் எனக்கு தொடங்கிடுச்சு. வேற ஒரு வேலை தொடங்கிடுச்சு. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வேலையாக இருந்துச்சு. அதுதான் இந்த காற்றில். அதுக்கப்புறம் என்னுடைய பணி வந்து ரொம்ப வேற ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்துனுச்சு. அந்த தருணம் தான் வெப்பமயல் இந்த உடலில் ஆகாமல் இந்த உடலை எப்படி பாதுகாக்க முடியும். உஷ்ணங்கள் வந்து ஒரு தனி மனிதனுடைய உடலுக்குள்ள எவ்வளோ பிரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த தியானத்தில் இடகலை பெண்களை சுழுமனைக்கு போனதுக்கப்புறம் ஒரு மனிதருக்கு இந்த வெப்பம் உள்ளே வராமல் வெப்பத்தை தடுக்கப்பட்டால் மட்டும்தான் மக்கள் பணி செய்ய முடியும். சூரியனுடைய தாக்கம் அதிகமாக நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மக்கள் பணி செய்ய முடியாது. மக்கள் நம்மளை பார்த்தாங்கன்னா கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுட்டு ஸ்க்ரீனுக்கு உள்ளே அவர் உட்காந்துருக்கிறதாகவும் வெளியில் மாணவர்கள் இருக்கிறதாகவும் ஒரு பண்டைய காலத்து வரலாறுல எழுதப்பட்டது. ஏன்னா அவருடைய வெப்பத்தை எவன் சுவாசிக்கிறானோ அவன் இறந்து போயிடுவான், எரிஞ்சு போயிடுவான். அதே போல தான் சூரியனுடைய வெப்பத்தை, சூரியனுடைய செயலை, இந்த மண்ட சூடுங்கிறத மொத்தமாக சூடாகிறத தடுக்கப்படணும். அடுத்த ஸ்டேஜில் தடுக்கப்பட்டு இந்த உடலை பாதுகாத்தா மட்டும் நம்ம தியானம் பண்ணுற ஒவ்வொரு தனிநபரும் பலன் அடைகிறோம். அப்படிங்கிறதோட நம்மளை நம்பி வர்ற மாணவர்கள், ஆசீர்வாதம் வாங்குறவங்க, நம்ம கூட வகுப்புக்கு நம்மளை சந்திக்கிறவங்க, நம்மளுடைய தன்மைகளை உணர்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வெப்ப தாக்குதல் இருக்காது. அப்போ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இது ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஒரு முக்கியமாக நடக்கிற இடம் வந்து கைலை மலை வந்து அங்கே வந்து அந்த மலை வந்து வெப்பமயமே ஆக விடாமல் அந்த மலை வச்சிருக்கு. அதனால தான் அந்த மலை வந்து உலகத்திலே ரொம்ப யாராலையும் யூகிக்க முடியாத, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத, அது ஒரு இறைத்தன்மையா, பிரபஞ்சத்தன்மையா, தானாக உருவானதா, எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அங்கே இருக்கு. அதனால் அதை நான் ரொம்ப பேசக்கூடாது, அது பிரிச்சுவலாக போயிடும். அது என்ன இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்தளவுக்கு அது ஒரு வழிபாடு செயல்முறையில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நான் அதை பேசினா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நான் எனக்குள்ளே இருக்கிறது மட்டுமே நான் அதை வந்து கூறிடுறேன். அப்போ இந்த கரண்டு மின்சாரம் தயாரிக்கிற அந்த சோர்ஸு, அதே மாதிரி இப்போ பிரத்யேகமாக சோலாரில் கரண்டு, இதெல்லாம் வந்து உலகம் முழுக்க வெளிச்சமயமாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கும் அந்த வெப்பமயத்தில் அந்த கரண்ட் எப்படிங்கிறத ஒரு வாட்டரில் எடுக்கிறது, காற்றில் எடுக்கிறது, அதே மாதிரி சூரியன்லேருந்து கதிர்வீச்சில் எடுக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்குள்ளேயும் அந்த சூழலை மின்சாரத்தன்மை எப்படி உற்பத்தி, ஒரு உடலுக்குள்ளே எப்படி உற்பத்தி ஆகுறதுங்கிறத எனக்குள்ள ஒரு வாய்ப்பு உருவாக்கும் போது அதை நம்ம துல்லியமாக பார்த்தோம். அப்போ நமக்குள்ள மின்சாரம் கிடச்சிருச்சுங்கிற ஹாப்பி, எல்லா சூழலும் ஒரு நல்ல வடிவமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போகும்போது அதோடைய அனுபவத்தில் எனக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒன்று ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, இந்த வெப்பமயத்தை என்னால் கண்ட்ரோல் ஒரு இடத்துல பண்ண முடியலை. சூரியனுடைய தாக்கம், கதிர்வீச்சுகள் அதிகமாக இருந்ததுனால அப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா, தலை முழுக்க அந்த மண்ட சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த உஷ்ணம் வந்து ஒரு இடத்துல உறைஞ்சிருச்சு. அந்த உறைஞ்ச உஷ்ணம் வந்து கீழே இறங்கவும் மாட்டுது, மேலே போகவும் மாட்டுது. ஒன்று கீழே இறங்கணும், இல்லை மேலே போகணும். இந்த உலகம் முழுக்க இருக்கிற ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ஒரு பொருள் ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த பொருள்லேருந்து விடுபட்டுட்டாங்கன்னா அவங்கக்குள்ள அந்த பொருள் வந்து உள்ள தங்கலைன்னு அர்த்தம். அது விடுபட முடியாமல் காதலோ காமமோ பல ஆண்டுகளாக அவங்கக்குள்ள வந்து ஒன்று வருத்திக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு உஷ்ணம் மாதிரி உள்ளே தங்கி இருக்குன்னு அர்த்தம்.
அதே மாதிரி தான் தியானத்தில் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாமல் நிற்கிறதுக்கு சில இடங்களில் தியானத்தாலே துன்பப்படுவோம், பிரபஞ்சத்தாலே துன்பப்படுவோங்கிறதுக்கு நிறைய உலகம் முழுக்க வரலாறு இருக்குது. கர்த்தரில் நீங்கள் ஆரம்பித்து எல்லா வரலாறுகளையும் பார்க்கும்போது இது இருக்குது. என் வாழ்க்கையிலையும் அது இருக்குது. அப்போ அந்த உஷ்ணத்தை விட்டு என்னால் வர முடியல. அந்த உஷ்ணத்தை கீழே கொண்டு வர முடியல, மேலையும் கொண்டு போக முடியல. அப்போ ரொம்ப கடுமையான சவால்களில் நான் சந்திக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ இதை எப்படி சரி செய்யறதுங்கிற சோர்ஸே என்கிட்ட இல்லை. அப்போ ஒரு இடத்துல என்னுடைய வாழ்வியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஒரு வெளிச்சமாக ராமலிங்கம் அவங்க அருள் பிரகாசம் சொல்லக்கூடிய அவங்க இதை ஒரு கைடன்ஸ், இதுக்கான ஒரு ரூட்டு கிடச்சி அந்த வெப்ப மையத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறத எனக்கு ரொம்ப ஒரு துல்லியமாக அங்கிருந்து தான் அவங்கள்ட்டேருந்து தான் அந்த சோர்ஸில் அது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது. அப்போ வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ட்ராக் நம்ம வாழ்க்கை தொடங்கி நம்மளுடைய பணி நடக்கும்போது இந்த வெப்பத்தையிலேருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. இயல்பான விஷயம்னு சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ அதாவது ஒரு பெரிய ஒரு பேராற்றல், ஒரு பேர் செயல், நீங்கள் அதை உருவம், அது ஒரு காற்று, அது எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப ஒரு வேர்ட்ஸ் எனக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பவர் அவ்வளோ பெருசாக இருந்தோம். ஏன்னா நான் பயணம் பண்ணுறதுக்கு நிறைய பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்போ பார்க்கும்போதெல்லாம் தனக்குன்னு அந்த பவரோ அந்த ஒரு விஷயத்தையோ ஒன்றுமே இல்லை. அது ஒன்றுமே எல்லாம் இருந்து கூட ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப வியப்பான ஒரு விஷயந்தான். குரு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு நிலை அடைந்தோன்னா என்னைய குப்பையில போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப விசித்திரமா இருந்தது. அவருக்கு தூங்குறாங்களே எனக்கு தெரியாது, எத்தனை மணி நேரம் அவங்க வீடியோ போடுவாங்க பார்ப்போம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு எப்படியாவது எந்த ஒரு ஆன்மாவை நம்ம விடாம கூட்டிட்டு போகணுன்றது தான் அவங்களுடைய இது. இந்த காலத்துல சாதாரண இப்படிப்பட்ட எளிமையான குடும்பத்துல பிறந்து எளிமையாக வாழ்ந்து இப்படி இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு உருவாகி இது ஏதாவது பிரபஞ்சமே ஒன்று உருவாக்கி இப்படியெல்லாம் பணி செய்ய முடியுமா? ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை நான் ஐயா மூலமாக உணர்ந்திருக்கலாம். இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. பூமியிலேருந்து அவர் வானம் வரைக்கும் நின்னா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது நான். ஏன்னா அவர் என்ன குருன்னா கடவுள்ன்றது எனக்கு தெரியும். அதனால அவர் அப்படிதான் இருப்பாங்கங்கிறதுனால அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இல்லை. நான் குருகிட்ட எதையும் பார்த்து ஆச்சரியப்படுறது இல்லை. அவங்க ஒரு விஷயம் நடக்கும்போது நடக்குது, இது நடக்குது, இதெல்லாம் நடக்கும் போல அதை உணர்ந்துக்கிறேன். அவ்வளோதான், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப எளிமையாகவும் யதார்த்தமாகவும் இருக்கக்கூடிய குரு நமக்காக 100% அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு நமக்காகவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய வழிமுறையை படியாக அவர் நடத்துகிற எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு அவருக்காக எதுவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு குரு. இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவர் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளோட ட்ராவல் பண்ணுறதோ சாப்பிட்றதோ ஒரு யதார்த்தமாக பேசுகிறதோ இதை நான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக பார்க்குறேன். குரு மிகப்பெரிய விஷயங்களை செயலாக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு இயல்பான வாழ்க்கையை ஒரு சராசரி மனிதன் போல் எல்லாருக்கிட்டையுமே பொருந்தி அப்படியே இயல்பாக பயணிக்கிறாரு. இயல்பானா அவர் அவ்வளோ பெரிய வேலையை செய்கிறாரா அப்படின்ட்டு உண்மையிலேயே அவர் செய்கிறாரான்னு ஒரு சந்தேகத்தையோ ஒரு கேள்வியோ கூட எழுப்பக்கூடிய அளவுக்கு அவர் யதார்த்தமாக இருக்கார். நம்மளை எப்படியாவது வழி நடத்தி கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவருடைய பாதையில நம்ம போறதுக்கு கூட முயற்சியே கம்மியா தான் செய்யறோம் ரொம்ப. ஆனாலும் நம்மளை கைவிடாம அவர் இன்னும் அந்த எப்படியாவது கொண்டுட்டு வந்துடணும்னு அவருடைய முயற்சியில தான் இந்த எல்லாமே நடக்குது. தனிப்பட்ட முயற்சியில எதுவுமே நடக்கல. அதுதான் பெரிய ஆச்சரியமே. இப்போ நம்ம மனிதர் செய்கிற உதவியை நமக்கு தெரியும், வெளிப்படையாக செய்கிறவங்களுக்கும் தெரியும், அந்த உதவியை பெறுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க செய்கிறவங்க நம்மளுடைய குரு செய்கிறது பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அது என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் அது நம்மளை ரொம்ப மேம்படுத்திக்கிட்டே இருக்கும் நாளும். இன்றைக்கி வரைக்கும் அது மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. அதெல்லாம் உணரும்போது அதுக்கு எனக்கு வார்த்தைகளால் சொல்ல தெரியல. ஸோ நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. இன்னமும் இதே மாதிரி குரு ஒரு நம்ம எப்படி சின்ன வயசில் நம்ம அப்பா நம்மளை பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி குரு
நம்மளிடம் சொல்லாமலே சில விஷயங்கள்லாம் நமக்கு செய்கிறாங்க. அதை வந்து அவர் கூட இருந்து மனிதத்தன்மையில் எதையும் யோசிக்காமல் அப்படியே பயணம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. குரு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனால் அந்த விஷயத்தோட எண்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பிரம்மாண்டத்தின இதுவாக இருக்கும். அந்த ஒரு பிரம்மாண்டமே வந்து ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இந்த அன்னதான கூடமாக இருந்தாலும் சரி, தியான மண்டபம், மற்ற வெளியில் பயணங்கள், சத்சங்கம் எதுவாக இருந்தாலும் ஒரு இயல்பாக ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட இருக்காது. சும்மா அதை பண்ணுங்கள், அந்த விஷயம் செஞ்சால் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை முடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ஐயா தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் ஐயா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அது வந்து அது உணரும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு அவர் நம்மளை வழிநடத்திட்டு இருக்காரு அன்னையிலேருந்து அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேலே ஒரு உண்மையான குரு வந்து நான் பார்ப்போமான்னு தெரியாது. இது வரைக்கும் நான் அந்த உரைகள் வந்து வேற யார் மூலியமாகவும் கேட்டதில்லை. இவர் பேசுறது மட்டும்தான் புதுசாக இருக்குது இது வரைக்கும். இவ்வளவு ஞானம் இருந்தும் அதை வந்து இயல்பாக மக்களுக்கு பொறுமையாக கொண்டு வந்து சேர்க்குற அவரோட அந்த விதம், அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து உள்ள அர்த்தம் நிறைய இருக்குது. அது புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு இன்னும் பத்தாமல் இருக்குது. அவர் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாரு. நமக்கே ஒரு சில விஷயம் தெரிஞ்சுட்டா மற்றவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு புரியலன்னா ரொம்ப கோவப்படுவோம். பட் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இயல்பாக வந்து சொல்கிறாரு. நான் வந்து பயங்கர டிப்ரெஷன் வந்தாது. டிப்ரெஷன்னா உங்களுக்கு சொல்ல முடியாத அளவு ஒரு லைஃப்பில் வந்து சொல்லுவாங்களே சூசைட் அட்டம்ப்ட், அந்த மாதிரி ஒரு ஆள். அப்படி வந்தோம். இன்றைக்கி ரொம்ப ஓரளவுக்கு நார்மல் பர்சனாக இந்த மனித வாழ்க்கை அப்படி கடக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 3-4 மந்த்ஸில் ரொம்ப அதுலேருந்து ரொம்ப ரிலீஸ் ஆகிருக்கேன். மாதிரியான ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருக்கும். அந்த பதட்டமும் பயமும் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகி போயிடுச்சுங்க. எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ஸ்டபானாக நிற்கிறதாகட்டும், ஒரு வில் பவர் ஆகட்டும், எல்லாமே அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நான் வந்து மாணவர்கள் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் எல்லார்கிட்டையுமே. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் வந்து அளவுக்கு அதிகமாக, அந்த வெப்பத்தை வந்து நம்ம கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த வெப்பம் வந்து இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே கூட நம்மளால் திறந்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி வெப்பத்தில் அவர் வந்து அந்த இதை வந்து அந்த தவத்தில் அது 12 hours 6 hours அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ரொம்ப இயற்கையாக யதார்த்தமாக அவர் வந்து அதை வந்து கடந்து அவர் வருவார். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவ்வளோ தூரம் இவர் வந்து இதாகிறாரு, ஆனால் அது எதுவுமே அதை ஃபேஸில் காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நான் கேட்பேன். நீங்கள் இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பேருமே சூரியனுடைய கதிர்வீச்சுகள் ஒரு பயிரில் பட்டு அந்த பயிர் வளரும், அந்த பயிர் வந்து மலரும், அந்த மரங்களுக்கு வெளிச்சம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எந்த மரத்து மேலே சூரியன் பட்டாலும், எந்த செடி மேலே சூரியன் பட்டாலும் கீழே பூமி ஈரமாக இருக்கும், மண் கீழே வாட்ரு. சந்திரன் இல்லைன்னா அந்த பயிர் வந்து தாங்காது. அப்போ ஒரு 15% 20% மேலே ரொம்ப உயரத்துலேருந்து கதிர்வீச்சு வீசி அது வெளிச்சம் கிடைக்கிது. ஆனால் அதை சமன் பண்ணுறது யார் பண்ணுறான்னா சந்திரன் தான் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப கதிர்வீச்சோடு இருக்கிற ஒரு உணவை நம்ம வந்து அருந்துறது ரொம்ப ஒரு கடினமானது. அதனால தான் எப்பயுமே ஒரு ராவா விளையிற காடுகளில் மலைகளில் இருக்கிறத எப்பயுமே அது வந்து ஒரு காய்ச்சணும், தண்ணி காய்ச்சி குடிக்கணும், இந்த பொருளை கொதிக்க வச்சு அந்த காய்கறி இதுகளை வேக வச்சு சாப்பிடணும் இப்படிங்கிற ஒரு சூழல்லாம் உருவானது என்னன்னா, நேரடியாக ஒரு பழத்துலையோ ஒரு நெல்லுலையோ ஒரு விளையப்படுற ஒரு பூக்கள்லையோ நேரடியாக கதிர்வீச்சுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படியே அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வடிவம். நிறைய பண்டைய காலத்தில் தியானம் பண்ணும்போது சூரியனுடைய வெப்பம் மேலிருந்து அந்த கதிர்வீச்சு பற்றவும் கூடாது. அதே நேரத்தில் உள்ள இருக்கிற சந்திர சூரிய அந்த அந்த காற்று வந்து வேலை நடக்கும்போது அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம்
சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக ஒரு குகையா ஒரு பேக்காக இருக்கணும். எந்த வெப்பமும் உள்ளே போயிடாம, ஒரு மலைகள் ஒரு குகைகளில் ஒரு மரத்துல ஏன் உட்காடுறாங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல தியானத்துக்கு உட்காரணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்கள்னு பண்டைய காலத்தில் எழுதப்பட்ட எல்லா கதைகள்லையும் அவங்க வசிக்கிற இடம் காடு, நதிக்கரை, இந்த மாதிரி மலைத்தொடர், இந்த மாதிரி அருவிகள் கொட்டுற இடம், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருப்பாங்க. அந்த ஈரப்பசை இல்லாத இடத்துல அவங்க அமரவே மாட்டாங்க, தியானம் பண்ணவும் மாட்டாங்க. அப்போ அந்த ஈரப்பசைகள் என்னன்னா அது அந்த வெப்பத்தை அது மண்டை சூட ஆக விடாம அது பார்த்துக்கும் அப்படிங்க. இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு தியானத்துக்கு உயர்ந்தது கிடையாது. தியானத்துல ஒரு மிக ஒரு ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தும், வேகமாக ஒரு பணியை செய்ய வைக்கும். ஆனா இந்த கதிர்வீச்சு இந்த உடல்ல இருக்கிற இரத்த நாணங்களுக்கும் நரம்பு மண்டலங்களுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற உறுப்புகளுடைய சுழற்சிக்கு இடையூறு கொடுக்கும். அதே மாதிரி இந்த விந்தணுக்கள் மாறுறதுலையும் நிறைய இடையூறுகள், நாத விந்து ஒளியா மாறுறதுலையும் நிறைய சூழல்கள் இருக்கும். அப்போ ஒரு சன்னியாசியோ ஒரு இல்லறத்தானோ தியானம் பண்ணும்போது தன்னுடைய உடல்ல பெரிய சக்சஸ் எதுன்னா இந்த வெப்ப சூழல்லேருந்து ஒருத்தன் பாதுகாக்க தெரியாது. இந்த பாதுகாக்க தெரிஞ்சவங்க யாருன்னா இதை முன் அனுபவம் பெற்றவங்க. அவங்க பார்வையால வார்த்தையால இல்லாம பார்வையால இவன் செத்து போயிடுவான், மண்ட சூழ்லே செத்து போயிடுவான், பித்தத்திலே செத்து போயிடுவான். இந்த 3 வடிவத்துல மும்மலம் இதெல்லாம் சொன்னதுக்கு இதுக்கெல்லாம் போனதுக்கு இன்னைக்கு தியானத்துல நிறைய பேர் 1 சக்கரம் 2 சக்கரம் அது இதுன்னு பண்றாங்க. பண்டைய காலத்துல உள்ளவங்க எல்லாருமே ப்ராப்பரா ஒரு பேக்கப்பா ஒரு செயல் ஒரு இடத்துல முடிச்சுட்டு ஒரு பினிஷிங்கா அவங்க அதுக்குள்ள ஒரு ஆய்வு பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில வருவாங்க. அந்த சூழல்ல வெளியில ஒரு வேலை அவங்க செய்வாங்க. அப்ப அவங்க ஒரு அறகுறையா தியானம் பண்றவங்க, உடல்ல சூடு இருக்கிறவங்க பெரிய குரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப சில பேரை இவங்க தடுத்து ஆட்கொண்டுங்கவா, என்ன தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சூழல் அப்படிங்கிறத வார்த்தையா சொல்லாம பார்வையாலேயோ சூழலாலேயோ அவன் வெப்பத்தை கொஞ்சம் குறைச்சி விட்டு அவன் வாழ்க்கை ட்ராக்கை மாற்றி போய் பினிஷிங் பண்ணிட்டு வா ஓடு அப்படின்னு சொல்லி மாற்றி விடுவாங்க. அப்போ இதுதான் ஒரு குருங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. வெப்ப சூழலை சரி செய்யறதுங்கிறது அவ்வளோ சாமானியமாக உணவு இன்னைக்கு இருக்கிற கையில் இருக்கிற பல நாட்டு மருந்துகளை வச்சு எல்லா ஆசிரமத்துக்குள்ளேயும் உணவு வழியாக சில விஷயங்களை சொல்லித்தராங்க. இதெல்லாம் தாண்டி வேற ஒரு தருணம் இருக்கு. உங்களால் அந்த தருணத்தை ரொம்ப பழமையான அதான் அந்த பழமை தியானங்கிறது அவங்க ரொம்ப ப்ராப்பராக ஒரு தியானம் நடக்கணும்னா அந்த தியானத்துக்கு ஒரு இயற்கையாக ஒரு குரு கிடைக்கணும். இல்லைன்னா இயற்கையாக குருவாகவே இந்த பிரபஞ்சம் உயிர் சக்திகள் வழிநடத்தப்படணும். இது இல்லைன்னா ஒருத்தர் தியானத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது சத்தியமாக சாத்தியம் கிடையாது. அது யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜெயித்த மாதிரி ஒரு பின்பத்தை நம்ம பேரடைகிறது, புகழடைகிறது, இறைவனை பேசுறது, தியானத்தில் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் வேற. நான் சொல்கிற அலைமெண்டு, நான் சொல்கிற அலைவரிசை, நான் சொல்கிற பயணங்கிறதெல்லாம் டோட்டலாக வேற. அது வேற ஒரு வடிவம். அது அப்போ இங்கே இருக்கிற டிவி பார்க்குறது, பப்ளிக்கில் மக்கள், கம்ப்யூட்டர், பேப்பர், செல்போன் எல்லாம், ஏசி, ஃபேனு, லைட்டு எல்லாத்துலேயுமே கதிர்வீச்சு இருக்கு. இந்த கதிர்வீச்சு என்ன ஆகும் அப்படின்னா உடலை ஒரு நல்ல தன்மைக்கு கொண்டு வராது. இது கதிர்வீச்சே ஒரு உடலுக்குள்ள இறங்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்ற உலகம் முழுக்க இருக்கிற மக்களோட எதிராக இருக்குன்னா கதிர்வீச்சு தான் இருக்கு. கதிர்வீச்சால மட்டும்தான் இந்த உலகம் இப்போ இயங்குது. இந்த உலகம் முழுக்க இருக்கிற சோர்ஸ் வெப்பமயல் எல்லாத்துக்கிட்டையும். அதனால தான் கண்களில் பாதிப்பு வர்றது, நம்ம உடல்ல நரம்பு சம்பந்தமா, ரத்தம் சம்பந்தமா, இந்த உடலுடைய இருக்கிற சில உறுப்புகள் எல்லாமே ரொம்ப ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த ஹீமோ அந்த ஏதோ அந்த ஒரு ஹீட்டு கொடுக்குறாங்கல்ல, அது ஒட்டுமொத்தமாக உடலே களைச்சி போட்டுரும். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற செயல்கள். அப்போ ஒரு ஞானி என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிவி பார்க்கறது தவிர்க்கிறாரு, ஃபோன் பார்க்கறது தவிர்க்கிறாரு, கம்ப்யூட்டர் பார்க்கறது தவிர்க்கிறாரு,
எல்லாத்தையுமே தவிர்க்கிறாரு. படிக்கிறத கூட தவிர்க்கிறாரு. புக்கு வாசிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறாரு. ரெகுலராக இருக்கிற தியானத்தில் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று கிடைச்சவர் தான் புக்கை தூக்கிட்டு அலைவார். ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறவர், குகையில் உட்காந்து இருக்கிறவர், ஒரு மலைத்தொடரில் பயணம் பண்ணுறவர் படிக்க மாட்டார். எந்த புக்கும் படிக்க மாட்டார். ஏன்னா படித்தா ஹீட் ஆகும்னு அவருக்கு தெரியும். அதுக்குள்ள ஒரு வெப்பம் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ இது எல்லாமே ஒதுக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்களுடைய மனநிலையா ஒரு டிவி பார்த்தா ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒரு மாறிங்கிறதுக்காக கிடையாது. இந்த உடல் உஷ்ணமாகக்கூடாது அப்படிங்கிறதும், உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணம் நல்ல உஷ்ணமாக இருக்கும். சூரியன்லேருந்து வரப்படுகிற காற்றில் 15% 20% இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த வெப்பத்தை மட்டும்தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு கதிர்வீச்சு, நேரடி கதிர்வீச்சு இருக்கு. சூரியன் அதனால தான் நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த நேரடி கதிர்வீச்சு ஒரு தியானம் பண்ணுறவங்களுக்குள்ள இறங்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கதிர்வீச்சால் மட்டும்தான் அந்த உலகம் இயங்குது. அதனால தான் ஒரு 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 மின்சாரத்தை நீங்கள் பெரிய பெரிய பண்டைய காலத்து ஞானிகள் யாருமே பயன்படுத்தலை. குகைகள்லேயே இருட்டுக்குள்ளேயே கிடந்தாங்க. அவங்க வாழ்வியலே இருட்டாக தான் இருந்துச்சு. அவங்க அந்த சந்திரனுடைய தன்மை, அந்த அந்த நிலப்பரப்புல நீர்த்தன்மைக்குள்ளேயே இருந்து அந்த உடலை சமன் பண்றதுக்கான வாய்ப்புகளை பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பழனி மலையில நீங்க பார்த்தீங்கன்னா, பழனி மலையில இன்ன வரைக்கும் அந்த மலையும் அந்த சிலையும் சக்சஸாக நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம், அந்த சிலை இத்தனை ஆண்டுகள் தாக்கு பிடிச்சி கீழே உழுகாம அந்த சிலை நிற்கிறதுக்கு மெயின் சோர்ஸ் என்னன்னா, அந்த சிலை வெப்பமயங்கள் இருந்து காப்பாற்றப்பட்டதும், அந்த சிலை செய்யப்பட்ட விதமே வெப்பம் இல்லாமல் கதிர்வீச்சு அந்த சிலைக்குள்ள இல்லாமல் அந்த சிலையை பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் அந்த சிலைக்குள்ள என்ன வடிவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தியானத்தில் உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறான் அப்படின்னா செவ்வாய் அந்த தெளிவாக அவனுக்கு வேலை செய்யணும். செவ்வாய் சூரியனுடைய தாக்கம் அதிகமாக வந்துச்சுன்னா, நம்ம பார்க்குற துபாய், அங்கே அரபு கண்ட்ரியில் இருக்கிற பாலைவனங்கள் எல்லாமே செவ்வாய் தான். நீங்கள் பார்க்குற மண்ணு தன்மையில் இருக்கிற பாலைவனத்தில் இருக்கிற எல்லா சோர்ஸும், இயேசுநாதர் பிறந்தது, அல்லாஹ் பிறந்ததுன்னு சொல்கிறது எல்லாருமே செவ்வாய் தன்மையில், செவ்வாயோடைய ஆதிக்கம் உள்ள இடத்துல தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ செவ்வாய் ஆதிக்கம் உள்ள இடத்துல ஒரு பெரிய போர் நடக்குது, பெரிய குற்றங்கள் நடக்குது. அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த பாலைவனத்துக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா வெப்பமயலில் எங்கிட்டு வெளியில் வர்றதே தெரியாது. அந்த ஹீட்டில், அந்த மண்ணில் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதிர்வீச்சு அங்கே அதிகமாக இருக்கும். அந்த கதிர்வீச்சை ஒருத்தன் தடுத்து செவ்வாயை காப்பாற்றிட்டானா அவன் இந்த உலகத்திலே பெரிய எஸ்டானரியான குருன்னு சொல்லுவாங்க. அவன் தான் இந்த உலகத்திலே நம்பர் 1 மக்களை பாதுகாக்க, மக்களுக்கு பணி செய்ய வந்தவன் அவன் தான். எவன் ஒருத்தன் செவ்வாயை பாதுகாக்கிறான், செவ்வாய்ங்கிறது உடல்ல ஓடுற ரத்தம். இந்த ரத்த நாணத்துக்குள்ள கதிர்வீச்சு உழவக்கூடாது. பழனி மலையில் இருக்கிறது மெயின் தாட், அந்த சிலை அந்த செவ்வாயோடைய தாக்கத்தில் கதிர்வீச்சே உழுவாதுங்க. பழனி மலையில் வெயில் அடிக்கும், எல்லாம் பண்ணோம், கதிர்வீச்சு போகாத அளவுக்கு ஒரு சிலையை ஒருத்தன் செஞ்சுருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு அமேசிங்கான, அதான் ஞானத்தோடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம். அது ஒரு 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 பயங்கரமான ஒரு சூழல். இப்போ செவ்வாயோட ஆதிக்கம் பக்காவாக வந்துடுச்சுன்னா என்னுடைய உடல்ல அந்த வெப்பமயலை கண்ட்ரோல் பண்ணி நான் கொண்டாந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த வெப்பமயல் அதிகமான ரத்தம்லாம் கிளாட் ஆயிடுச்சு, அங்கங்கே கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, கை சூற விட ஆரம்பிச்சிச்சு, கால் சூற விட ஆரம்பிச்சிச்சு, உடல்லாம் அங்கங்கே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ரத்த ஓட்டங்கள் சீராக இல்லை. இப்போ நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரத்தங்கள் எல்லாத்துலேயும் செவ்வாய்க்குள்ள, ரத்தத்துக்குள்ள ஒரு கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அந்த ரத்தத்திலேருந்து இந்த உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க முடியாது, நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்க முடியாது. சரியான சூழலை நம்ம மனைவிக்கிட்டையோ குழந்தைகிட்டையோ அந்த செயலை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ தியானத்தில் மிகப்பெரிய முக்கியமானது, அந்த இரத்தத்தை ஒருத்தன் ஒரு வாட்ரு மாதிரி பயன்படுத்தணும். அப்படி ஒரு சூழல் எனக்குள்ள மாறும்போது, அது காட்டும்போது, அந்த சூழல் இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டமாக சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு வரும்.
அப்போ சந்திரன்கிட்டேருந்து ஒரு காற்று நமக்குள்ள அதிகமாக கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ரத்தம் பாதுகாக்கப்படுறது எப்படின்னா, ரொம்ப உஷ்ணம் இல்லாமல் அப்படியே ஒரு கூலிங்காக, மிதமான கூலிங்கில், ஒரு காஷ்மீரில் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு சில்னஸாக இருக்கும்போது இந்த ரத்தம் அப்படியே உரையிற மாதிரி உரையும், அப்படியே அழகாக அது அப்படியே தெளிஞ்சு நீரோடையாக அப்படியே ஓடும். அந்த கூலிங் எப்படின்னா, சந்திரன்டேருந்து கதிர்வீச்சு இல்லைன்னா சந்திரன்டேருந்து வர்றது ரொம்ப கூலிங்கி வராமல் அதை ஒரு கரெக்டான பக்குவத்தில் சந்திரனை கொண்டாந்துருவாங்க. அப்போ ஞானத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செவ்வாய், சந்திரன். இவங்க 2 பேரும் அந்த கதிர்வீச்ச சூரியனை வெளியில் வச்சு வேலை செய்வாங்க. அப்போ இவங்களுடைய 2 பேருடைய ரோல் எப்படி இருக்கும்னா, செவ்வாய் இந்த ரத்தம் ஃபுல்லாக பியூரிஃபையாகி செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சுன்னா, சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அந்த இரத்தத்துக்கு மேலே ஒரு நல்ல சில்னஸ் படர்ந்திருக்கும்போது அந்த இரத்தம் எல்லையில்லாத சந்தோஷத்தில் தியானமும் அந்த நரம்பு மண்டலங்களும் உறுப்புகளும் உள்ள பருவமாற்றம் அடையிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக அந்த உள் உணர்வுல ஏற்படும். அடுத்த கட்டமாக அந்த உடல் பாதிப்புலேருந்து விடுபடும். அந்த உடல் ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படும். அப்போ இந்த நாத விந்து சுக்கிரன், ஞானகுரு அசுரகுருங்கிறாங்க. காமம் வீட்டில் இல்லறத்தில் இருக்கிறது எல்லாரும் சுக்கிரன் இந்த சூழலில் தான் இருப்பாங்க. அப்போ இல்லறவாசிகள் அப்படின்னா இந்த நாத விந்தை எப்படி பயன்படுத்தணும்னா, சூட்டில் பயன்படுத்திக்குவாங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சேர்ந்தாங்கன்னா சூடு, அதுவே கதிர்வீச்சு தான். ஏன்னா என்ன மாதிரி கதிர்வீச்சில் நீ இருப்பன்னே தெரியாது. நீயும் உன் மனைவிகிட்ட இணையும் போது அந்த அம்மாவோடைய உடல் அது வரைக்கும் நல்லா இருக்கலாம், உன்னுடைய இணைப்புனால கூட அந்த அம்மாவோட உடல் செட்பேக் ஆகலாம், உன்னுடைய உடலும் செட்பேக் ஆகலாம், உன்னுடைய வாழ்க்கை செட்பேக் ஆகலாம். சும்மா திருமணங்கிறது தாலி கட்டிக்கிறது மட்டும் கிடையாது. சில பேருக்கு சில பெண்ணால் வாழ்க்கை கிடைக்கும், சில ஆணால் வாழ்க்கை கிடைக்கும். சில ஆணால் பெண்ணால் 2 பேரும் இணைஞ்சதுனால 2 பேருமே துன்பத்தோட உச்சத்துக்கு கூட போயிடலாம். இல்லை கிராஜுவலாக அவங்க லைஃப்பை தான் இருக்கும். அவங்க பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த வெப்பமையலை அவங்களால தடுக்க முடியலை, அதை புரியலை. உடலுறவாக பார்ப்பாங்க, காமமாக பார்ப்பாங்க, உணர்ச்சியாக பார்ப்பாங்க, ஒரு கணவன் மனைவியாக நம்ம இணைஞ்சிக்கணும், குழந்தையா இப்படி பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கலையா, அதுக்குள்ள உண்மையான விஷயத்த அக்கக்கா பிரித்து பதஞ்சலி கொடுத்துட்டாங்க. இது என்ன, இது ஏன் இந்த யோக சூத்திரத்தில் என்ன விஷயம், எல்லாத்தையுமே அவுட் அண்ட் அவுட் என்னன்னா, இது ஒரு தியானம். இந்த இடத்துக்குள்ள இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவர் அதை செஞ்சிருக்கிறார். அடுத்தது இந்த நாத விந்த வெப்பமாக ஆகாமல் செவ்வாயோடைய சந்திரனுடைய ஆதிக்கத்தோட நம்ம என்ன பண்ணணும்னா, அது ஒளியாக மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். ஓவர் வெப்பமயமாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நரம்பு மண்டலங்கள் பாதித்து அந்த நாத விந்தை நமச்சிவாயமாக மாற்ற முடியாது. அதில் தியானத்தில் ரொம்ப ஒரு கடுமையான சவாலாக மாறி. அப்போ இந்த இதுவும் மாறினதுக்கப்புறம், சுக்கிரனும் உடலில் மாறினதுக்கப்புறம், செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் மாறினதுக்கப்புறம் ஒரு உடல் ஒரு தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டியில் ஒரு நல்ல சூழலில் சூரியன் திருப்பியும் நம்மளை தொடர்பு கொள்ளும். சூரியனுடைய தாக்கம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அப்போ சூரியன் தொடர்பு கொண்டு மீண்டும் நம்மளை அந்த வெப்பமையல் எப்படியாவது உள்ள பூரலாமா அப்படிங்கிற வாய்ப்பை அது உருவாக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானம் காலியாகவே இருக்காது, மேகக்கூட்டங்கள் வானத்தை நிறைஞ்சே இருக்கிறதுக்கு காரணம் சூரியன் அடிக்கடி சூரியனை போய் இந்த மேகம் மறைச்சிக்கிட்டே இருக்கும். என்னன்னா சூரியனுடைய அந்த கதிர்வீச்சுகள் ரொம்ப தீவிரமாக உழுவவே கூடாது. அப்போ அந்த சூரியனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேகக்கூட்டம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். முழு மேகக்கூட்டம் ஃபார்ம் ஆகி அந்த மேகக்கூட்டங்கள் சூரியனை அவ்வப்போது மறைக்கிறது தான் அதோடைய வேலையே. அதே மாதிரி அந்த மேகக்கூட்டங்களும் அந்த வானம் உயிராக இருக்குது, சூரியன் பெரும் பிரகாசமான உயிராக இருக்குது, மேகக்கூட்டங்களும் உயிராக இருக்குது. அப்போ அந்த உயிர் சக்திகள் அந்த சூரியனை மறைக்கும் போது கதிர்வீச்சுகளுடைய குறைவு, சில நாடுகளில் கதிர்வீச்சுகளே இல்லாமல் குறைவாக கதிர்வீச்சு விழுகிற அளவுக்கு சில இது இருக்கிறதுனால தான் சில நாடுகள் பனிப்பொழிவோ ஐஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். அப்போ அந்த மேகக்ளோடு அந்த உயிர் சக்திகள் அதை மறைச்சி வச்சிருக்கு. அதே மாதிரி தான் நமக்கு தியானத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே
இந்த கதிர்வீச்சுகள் நம்ம மேலே உழுகாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய நாதவிந்திலேருந்து வெளிச்சமாக்கப்பட்ட ஒரு மேக கூட்டம் மாதிரி நம்ம தலையோடைய உச்சியிலேயோ உடல் முழுக்க ஒரு பாதுகாப்பாக உயிர் சக்திகளே வச்சிருப்போம். கதிர்வீச்சு உள்ள நுழைஞ்சிராம, கதிர்வீச்சுகள் உள்ள போயிடாம. ஒரு மலையை எப்படி ஒரு பனி மூட்டங்கள் அப்படியே மொத்தமாக மறைச்சு மலை எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி தியானத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே செவ்வாயோடைய, சந்திரனுடைய, சுக்கிரனுடைய ஆதிக்கம், இதெல்லாம் கிரகங்களாக பார்க்காம இதெல்லாம் உண்மையான உடல் ரீதியாக ஒரு பெரிய சோர்ஸ், உடல் ரீதியாக செட்பேக் ஆகாமல் இந்த உடலை பாதுகாத்து நீங்கள் எந்த பயணத்தில் எதை நோக்கி போகிறீங்களோ அந்த இலக்கை அடையணும்னா செட்பேக் ஆகக்கூடாது. அந்த உடல் நரம்பு மண்டலங்கள்லாம் எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் வேறு எந்த சோர்ஸுக்குள்ளேயும் உங்களோட சூழல்கள் மாறக்கூடாதுங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான விஷயம். அதனால தான் விழித்திரு, தனித்திரு, உன்னை ஒரு இடத்துல எப்பயுமே தனிமைப்படுத்திக்கணும் பண்டைய காலத்தில் எழுதப்பட்டது சொல்லப்பட்டதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அதுதான். இல்லைன்னா நம்மளால் ஏதோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணிக்கிட்டு நம்ம சாதித்த மாதிரி நம்ம வந்துடுறோம். அது இல்லை. அப்போ எனக்குள்ள என்னன்னா, அந்த கதிர்வீச்சு வராமல் என்னுடைய உயிர் சக்தியை ஒரு ஆறாவாக இருந்து ஃபுல் ஃபார்ம்னேஸில் ஒரு பனிமூட்டம் மாதிரி அந்த உடலை சுற்றி பாதுகாக்குது. அப்போ கதிர்வீச்சுகள் உள்ளே வரவே வராது. அந்த மேக கூட்டங்கள் எப்படி சூரியனை மறைச்சிருக்கோ அந்த மாதிரி மறைச்சிரும். அப்போ உடல் ஃபியூராக, உடல் எவ்வளோ அந்த உடலில் தன்மைகள் மாறினாலும் அந்த உடல் சீராக அடுத்த லெவலுக்கு தாக்கு பிடிக்கும். அப்போ நான்லாம் என் வாழ்நாளில் இவ்வளோ உஷ்ணம், இவ்வளோ பெரிய தியானம், இவ்வளோ பயணம், இவ்வளோ அனுபவங்கள்போது இந்த ஈரல், பல், இவ்வளோ ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கதிர்வீச்சை அது ரொம்ப உள்ளே வர விடாமல் அது பாதுகாத்து வச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட ஒருத்தர் இன்னும் அவருடைய ப்ராசஸ் ஏதாவது இருக்கும்போது அந்த ப்ராசஸை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த ப்ராசஸ் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரெல்லாம் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நேரடியாக பார்க்கலாம். இப்போ கேமரா முன்னாடி நான் பேசுகிறேன், இப்போ ஒரு சில மாணவர்களை பார்க்குறேன், உரையாடுறேன். இதெல்லாம் என்னன்னா அந்த கதிர்வீச்சு என்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்கும். கதிர்வீச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தியானம் வரும், ஆனால் சமமாக இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு பதட்டமாகவே இருப்பாங்க. தியானம் பண்ணியும் பதட்டமாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஒரு 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 ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் தியானம் இருக்குது, தனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அவங்களால அந்த உடலை கரெக்டாக செட் பண்ண முடியாததுக்கு காரணம் இது தெரியாது. இது முழுமையாக தெரியாது. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆய்வு கூட இதை பண்ண முடியாது. இன்ன வரைக்கும் எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு. பழனி மலையை பற்றியோ அந்த சிலையை பற்றியோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த சூழலுக்குள்ள ஒருத்தர் போனால் மட்டும்தான் அந்த பேக்ரவுண்டை உணர முடியும். இப்போ குருவர்கள் சூட்சமத்தில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, கனவுல உணர்த்துறாங்க. பெரும்பாலும் முள் உணர்வாக நிறைய விஷயங்களை உணர்த்துறாங்க. நம்ம இப்படி மாறி போகிறப்ப கூட உள்ள மனசாட்சியை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம கூடவே இருந்து நமக்குள்ளேயே இருந்து வழி நடத்துறாங்க. குருவோட என்னோட இன்ட்ராக்ஷன், கான்வர்சேஷன் எல்லாமே சூட்சமத்தில் தான். ஐதர் கனவாகவோ இல்லை காட்டுற அவர் உள்ள எனக்கு உணர்த்துவதாகவும் இல்லை தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு அசிரியாக கேட்பதாகவும் தான் எங்களுடைய இன்ட்ராக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய அனுபவங்கள் சூட்சமத்தில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. குருநாதர் சூட்சுமத்தில் தான் வழி நடத்துகிறாரு. அப்போ எல்லாமே குருநாதரோட வழிமுறைகள் எல்லாமே சூட்சுமத்தில் தான். அவரோட உடலோடு இருக்கும்போது நண்பராக தான் இருக்கிறாரு. அவர் சூட்சுமத்தில் வழி நடத்தும் போது பெரிய குருநாதராகவும் பெரிய வழி நடத்துது. அவரோட அலைவரிசையும் காற்றும் வழி நடத்துதுன்னு நான் மிக மிக நம்புகிறேன். நான் இங்கே வெட்ட வெளியில் தியானம் பண்ணுறதுக்கு போகிறேன். நான் தியானம் பண்ணல, அவங்க எனக்குள்ள ஒரு வேலை பண்ணுறதை என்னால் உணர முடியுது. சூட்சமமா எனக்கு இங்கே போ, இதை பண்ண, இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள பண்ணிகிட்டு இருக்காங்க. குருவுக்கும் எங்களுக்கும் உள்ள சூட்சமான அது நிறைய இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால்
சூட்சமத்தில் எங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஆன்மாக்களுடைய தொடர்புகள் இருந்துச்சு. அவர் வந்து சூட்சமத்திலேயே எங்களுக்கு அதை அந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தார். அதை எங்களால் உணரக்கூடியதாகவும் இருந்துச்சு, அந்த காட்சிகளை பார்க்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. மற்றது இன்னொன்று வந்து இந்தோனேஷியாவில் வந்து நாங்கள் தியானம் செய்த ஒரு கோயிலில் போய் அங்கே தியானம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல் வந்து அவரே நீ காணும் இந்த இடத்துல இருந்து ஒழுங்குங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டார். அதனால அவர் எங்கே போனாலும் அவருடைய சூட்சமும் எங்களோட தொடர்பு கொள்வது எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது. ஒரு ஆரம்ப காலங்களில் குரு வந்து ஆன்ம விடுதலை கொடுத்திருந்தார். அப்போது நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தோம். அந்த ஆலயத்தில் ஒரு ஆன்மா வந்து அழுது கொண்டு நின்றுச்சுது வெளி வாசலில். அதை எனக்கு கேட்டுச்சு, அந்த குரல் கேட்டுச்சுது. அப்போ அதன் எனக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் நான் வீட்டை வந்தபோது அவரே எனக்கு கால் பண்ணியிருந்தார், 2 நாளில் நீங்கள் ஒரு ஆன்மா விடுதலை கொடுக்க சொல்லி. அப்போ தான் புரிஞ்சுது அந்த ஆன்மாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நாங்கள் இப்படி ஒரு குருவோட பயணம் செய்கிறதுன்றது. அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. தாண்டிக்குடி போனோம். தாண்டிக்குடியில் குரு போயிட்டு வந்தாங்க. நம்ம அங்கே போவோம்னு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுறப்ப தியானம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணி முடிச்சு பார்த்தா அங்கே அந்த ஐயாவோட முகம் அங்கே தெரியுது. அடுத்து வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்துட்டு கந்தாசிரமம் போனோம். மேலே ஏறி போய் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறப்ப அந்த கந்தாசிரமம் அந்த செவுத்துல வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே ஐயா குருவோட முகம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சென்னையில் ஒரு இடத்துல போய் பார்த்தா முழிச்சுட்டே இருக்கிறேன். முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த 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 சிலை வந்து அவரோட முகமும் அப்படியே தெரியுது. நல்லா முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப அவரோட முகம் சூட்சமத்துல அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே நீ எங்க போனாலுமே நான் தான் அது அப்படிங்கிற மாதிரி நான் உணர முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் வந்து நிறைய ஆசை வந்து கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். எனக்கு பூனைக்குட்டி வளர்க்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருந்திருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஐயா பற்றி தோணுச்சுன்னா ஐயாவோட மந்திரம் சொல்லியிருக்காங்க எல்லாரும். அதனால அதெல்லாம் சொல்லுவேன். அப்போ பூனைக்குட்டி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால எனக்கு சூட்சமத்தில் ஐயாவே தானாக அங்கவே ஒரு பூனைக்குட்டி அது ஐயான்னு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சூட்சமத்தில் ஐயா அமிச்ச மாதிரியே அதை நான் ஃபீல் பண்ணேன். அவங்க 3 பூனைக்குட்டி தானாக வந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட ஹாப்பியாக விளையாடணும். அது நான் போதும்னு நினச்சோடனே அது தானாக போயிடுச்சு. இந்த நிமிடம் வரைக்கும் என்ன வந்து அவங்க ஃபாலோ பண்ணி எனக்கு இந்த சூட்சமத்துல நம்ம கரெக்டா நம்மள வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது அவங்களாலதான் பண்ண முடியும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நான் முதல்ல குருவை பார்த்து உணர்ந்தது என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்றத முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தியானத்துல வந்து அவர் என்ன சொற்பொழிவுல என்ன சொல்றாங்களோ அது தியானத்துல அப்படியே நடக்குது. காற்று முக்கியமா மூச்சு காற்று வந்து திடீர்னு பெருசாகிறது, சிறியதாகிறது. இவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் தியானம் இருந்திருக்கேன், அதெல்லாம் உணர்ந்தது இல்லை. இவரை ஃபாலோ பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மட்டும் இந்த மாதிரி உணர்த்துதல் நிறைய இருக்குது. நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால மலேசியாவுக்கு ரீசெண்டாக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவர் கூட பயணிக்க வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த விஷயத்தை வந்து ஐயாவும் அங்கே நிறைய வீடியோஸில் சொல்லி. ஸோ மலேசியாவில் பயணம் பண்ணும்போது வந்து ஒரு மாணவர் வந்து வீட்டில் சில துன்பங்கள் இருக்குதுன்ற மாதிரி ஐயா ரியலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ரியலைஸ் பண்ணுறது அந்த மாணவர் எதுவும் வேண்டவும் இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுன்னு சொல்லவும் இல்லை. பட் இருந்தாலும் ஐயாவா வாலண்டரியா அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த துன்பத்தை போக்கும்போது வந்து ஐயாவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை அங்கேருந்து பொறுத்துக்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி சச்சங்கத்தை போயிட்டு சச்சங்கம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் நான் ஐயா கிட்ட பார்த்து பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது அந்த ரூமில். ஸோ அப்போ வந்து ஐயாவுக்கு வந்து அந்த வலி மிகப்பெரிய கொடுமையாக இருந்தது. ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டத்துலேயும் வெளியில் காட்டாமல் ரொம்ப சிரமப்பட்டார். கிட்டத்தட்ட விடிய காலம் 5-6 மணி வரையும் தூங்கவே முடியல. நாங்களும் அந்த புது இடத்துல வந்து நிறைய விஷயத்தை தேடி பார்த்தோம். பட் இருந்தாலும் சில அடிப்படை தேவைகள் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுல கஷ்டமா இருந்துச்சு. காரணம் வந்து புது இடம்ன்றதுனால. அப்போ நான் ஐயா கிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த ஒரு பொருளாதாரத்துக்கோசரம் இந்த வேலையை செய்யலை, உங்களுக்கு இது பெனிஃபிட்னு பார்த்தா எதுவுமே இல்லை, அந்த மாணவரும் வேண்டல, ஆனால் நீங்களா போய் செய்கிறீங்க, ஆனால் இறைவன் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி துன்பம் கொடுக்குறான்றம்போது வந்து ஐயா என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும் சுப்பிரமணி, அது நம்ம எதுவும்
யோசிக்க முடியாது, இயற்கை அப்படிதான் அமையும். ஏன்னா அவங்க நிறைய வருஷமா இந்த துன்பத்துல அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியுது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் எடுக்கும்போது வந்து சில துன்பங்கள் எனக்கும் வரும். அது நான் இயல்பா தான் எடுத்துக்க ஆகணும். அப்ப நான் ஐயா கிட்ட திருப்பி கேட்டது வந்து, நல்லவங்க ஏன் கஷ்டப்படணும்? நல்லவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்னே. இப்ப நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணும்போது உங்களுக்கு இந்த கஷ்டம் வரும்போது ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னும்போது வந்து சில விஷயங்கள் இயற்கை அப்படிதான் நம்மளுக்கு விதைக்குதுன்னா அதை வந்து நம்ம பொறுத்துக்கிட்டு போனா அதுவும் நம்ம சந்தோஷமா கடந்து போகலான்ற மாதிரி தான் ஐயா சொன்னாரு. அது மூலியமா ஐயாவுக்கு வந்து அந்த ஒரு மறுநாள் வந்து ஒரு ஒரு தவம் நல்லா கிடைச்சது, ஒரு ஒரு பொருள் ஒன்று கிடைச்சதுன்ற மாதிரி வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளுக்கு தவம் நல்லா வந்துட்டா, நம்ம இறை உணர்வு அணைஞ்சிட்டா கூட அதுக்கப்புறமும் நம்மளுக்கு துன்பம் வராதுன்ற ஒரு மாயை எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாயை வந்து எனக்கு அங்கே ஒரு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன்னா எந்த துன்பம் எந்த நிலையில வந்தாலும் அது ஈஸியாக இயல்பாக எப்படி கடக்கணுன்றது வந்து அது மூலியமா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரூவ் பண்ணால் சில சித்துங்கள்லாம் பண்ணி காட்டினாதான் பாமர மக்களுக்கு புரியுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி ஐயா வந்து சித்துக்களோ மற்ற விஷயத்துக்குள்ளோ பிடிக்காது, செய்யவும் மாட்டார். அது இயல்பாக நடக்குன்ற மாதிரி எங்ககிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. பஸ் ஏறி இறங்குச்சு காலில், ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் எனக்கு காலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா புத்தூர் கட்டு தான் போட்டாங்க. இப்போது நம்ம குரு வந்து மருத்துவ செயலாக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் முன்னே. அப்போது நானும் அதில் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ஒரு 2-3 மருத்துவ செயலாக்கும் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. இதில் என்ன விஷயம்னா, மருந்து இல்லாமல் அந்த தொடுதல் இல்லாமல் அந்த நீரில் ஒரு செயல் செய்வாங்க. அதனால் நான் இத்தனை வருஷத்தில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன். காலில் எனக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம அன்னதானத்தில் ஐயா கையால் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் வந்து அதுவே எனக்கு பெரிய மருந்தாக ஒரு வாரம்லாம் நான் தங்கி இருந்து நம்மளால் முடிஞ்ச பணியை செஞ்சு சாப்பிடும்போது அந்த 1 வீக்கில் 100% நான் திருப்பி பேக்காக வந்தேன். அது வந்து நார்மலாக ஒரு மெடிசன் இல்லை ஹாஸ்பிட்டலில் போயிருந்தால் கண்டிப்பாக என்ன அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உடல் சார்ந்து இருக்க ஒரு மாற்றங்கள், அந்த மாதிரி நிறைய இருக்குது. தாய்க்கு மேலே ஒரு எவ்வளோ காரியங்கள் எனக்கு என்னோட உடல்நிலையில், என் சூட்சுமத்தில், என் உடல் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நிறைய சரி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒன்று செய்யாத மாதிரியே ஒரு சாதாரணமாக இயல்பாக நமக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியே அவர் போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா உடல் உபாதைகள் தான், அது நரம்பு மண்டலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அது யாராலையும் க்யூர் பண்ண ஒரு 3 வருஷம் எவ்வளோ பேர் சித்தா ஒரு மெடிசனாலும் அவர் ஒரு பார்வையில் வந்து என்னை மாற்றிட்டு போயிட்டார். ஒரே ஒரு பார்வை தான், நான் எதுவும் கேட்கல அவர்கிட்ட. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு தியான விஷயமாக போனேன், ஒரு பார்வையில் என் லைஃபே மாற்றிட்டார். ஸோ என் உடம்புல இருக்க அந்த நரம்புமண்டலம் மாறினதுக்கு அது யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இது ஒரு பெரிய மிராக்கிள். அன்னதானம் ஒன்று செய்கிறாங்க, அதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. யார்கிட்டையும் அவங்க பைசா கேட்குறதே கிடையாது. ஆனால் அன்னதானம் திருவண்ணாமலை நடந்துக்கினே இருக்குது. ஆனால் அந்த அன்னதானத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒருத்தங்க செஞ்சால் ஒரு 10 ரூபா போட்டால் கூட வச்சுங்களேன், அது மொத்த அன்னதானத்தில் என்ன இப்போ வந்து ஒரு அன்னதானம் செய்யும் போது 90% பவர் இருக்குது வச்சுங்களேன், அது ஒவ்வொருத்தங்களுக்கும் 90% தான் போய் சேரும். சரிங்களா? ஸோ அன்னதானம் வந்து அங்கே பண்ணுற அன்னதானம் நான் அதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன். ஐயா முதல்ல சென்னை ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பயங்கர ஒரு பரவசமான மனநிலை ஏற்பட்டது. எல்லாம் பேசி அந்த சத்சங்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பி போகிறப்ப அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு அவர் கையால் சாப்பாடு போட்டு கொடுத்து அந்த சாப்பிட்டேன். நான் இது மேற்படுத்த வாழ்க்கையிலன்ற என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பயங்கர டேஸ்டியான உணவை நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. அது சாப்பிட்டோன்னே எனக்கு இங்கே வந்து ஒரு பயங்கரமான சுவை இருக்கும், பயங்கரமாக தூண்டப்பட்டுச்சு. இப்போ கூட எனக்கு இன்னும் அந்த ஃபீலிங் இருக்குது, அந்த சுவையோட தாக்கம் இன்னும் என்னால் உணர முடியும். நான் அப்போ நினச்சேன், நான் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் வந்து இங்கேயும் ஈஸியாலாம் கிடைக்காது. அப்போ மேக்ஸிமம் நம்ம மந்த்லி இவ்வளோ தூரம் நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அன்னதானம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ ரொம்ப டிசைட் பண்ணிடுறேன். இதோட கருணையால் பிளெஸிங்கால் அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு எல்லாமே இயல்பா இருக்கு. இந்த அன்னதானம் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அங்க நடக்கிற செயல்கள் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது.
குரு, இறைவன், பிரபஞ்சம் அவங்க பண்ற வேலை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை எனக்குள்ள ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு குரு வந்து வெளிப்படைத்தன்மையாக வெட்ட வெளிச்சமாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு நம்ம குரு தாங்க. தியானத்தில் ஒரு லெவல் அடைஞ்சிட்டாலே நமக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷம் வந்துடும். அதுலேயே ஒன்றி இருக்கணும்னு நம்ம நினைப்போம், அதை விட்டுட்டு வரமாட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய நிலையை அடைஞ்ச பிறகும் நமக்காக இறங்கி வந்து இந்த பாமர மக்களுக்காக அவரோட கருத்துக்களை வந்து விடாமல் முயற்சியோடு சொல்லிக்கிட்டே இருக்கார். அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அவரால் அது முடியுது அப்படின்னு. அவர் பார்க்கலன்னா ஒருவேளை நம்ம உயிரோடு இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தெருவில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மென்டலாக கூட இருந்திருக்கலாம். ஒரு தந்தையாகவும் பார்த்துருக்கோம், தாயாகவும் பார்த்துருக்கோம், ஃப்ரெண்டாகவும் பார்த்துருக்கோம். அவர் வந்து நம்ம குருவுக்கும் மேலே ஒரு வார்த்தைன்னா அப்படி தான் நம்ம கூப்பிட்றோம், அப்படி தான் அதை நான் நினைக்கிறேன். மலைத்தொடருக்கு போகிறது முக்கியம் இல்லை, குகைக்கு போகிறது முக்கியம் இல்லை. அந்த குகையில் அந்த மலையில் அந்த பேக்ரவுண்டாக ஒரு நாள் மாறும்போது நீ போகும்போது இந்த மலைக்குள்ளே என்ன இருக்குது, எதனால பண்டைய காலத்தில் ஞானிகள் இங்கே உட்காந்து அத்திரி மலை, அனிசியா மலை, சில குகைகள், சில இடத்துல அகத்தியர் குகை, கோரக்கர் குகைன்னு சொல்கிறதுனா இதை எதுக்காக பயன்படுத்தினாங்கிறது அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது ராவா அதுக்குள்ளே இருக்கிற சில அதுக்கு மேலோட்டமாக நிறைய எச்சினின்னு சொல்லக்கூடிய நிறைய சக்திகள், நிறைய உடலை விட்டவங்க எல்லாம் அந்த குகைக்குள்ளே வெவ்வேறு சோர்ஸில் இருப்பாங்க. இப்போ இவர்களால் நம்ம வழிநடத்தப்பட்டோம்னா இவர்கள் இன்னும் அந்த வெப்பம்னா என்னன்னே அந்த பகுதிக்கே வராதவங்க நிறைய பேர். அப்போ நிறைய பண்டைய காலத்துடைய குகைகள், மலைகள், மரங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, என் இடத்துல உட்காந்துருக்குறாங்க, என்னோட பயணிக்கிறாங்க, என் குகைக்கு வந்துட்டாங்க, என்னுடைய குகை எதற்கு அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. இமாச்சல் மலை எதுக்குன்னு இன்ன வரைக்கும் இமாச்சலுக்கு போகிற நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இமாச்சலுக்குள்ள அந்த மலைத்தொடருக்குள்ள என்ன வேலை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்குள்ள என்ன இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை அதுக்குள்ள என்ன இருக்கு. ஒரு குகை திருவண்ணாமலையில் ஒரு மலை, அந்த மலையில் 2-3 வெளிப்படையாக 2-3 குகைகள் இருக்கு. அது இல்லாமல் பல குகைகள் இருக்கலாம். அப்போ இந்த குகைகள் எதற்காக அவங்க பயன்படுத்தினாங்க, பயன்படுத்தினது மட்டும் இல்லை, அது ரொம்ப ஒரு பாதுகாப்பு. மெயின் வந்து கதிர்வீச்சு தான். இப்போ இந்த கதிர்வீச்சு சம்பவமே இவங்களுக்கு தெரியாது. இவங்களை பொறுத்தளவுக்கு சித்து, கலை, வேற ஒரு வடிவம். அதனால தான் அந்த சித்தர்கள் வந்து ரொம்ப சித்தர்கள் அப்படிங்கிறத விட விட்டுற சில பேர் ரொம்ப ராவாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப ரா மெட்டீரியலாக இருக்கும். இதுக்கு உணர்வுபூர்வமாக சொல்லணும்னா நிறைய தியானம் பண்ண நிறைய பெரிய பெரிய ஞானிகள், பெரிய குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பெரிய நோயை சந்திச்சிருப்பாங்க. அவங்க உடல் ரீதியாக பெரிய வெப்பத்தை சந்திச்சிருப்பாங்க, பெரிய துன்பத்தை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதிர்வீச்சு ஒரு காரணம். கதிர்வீச்சை அவங்க தியானம் பண்ணும்போதே அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படி உருவாக்கிக்கணுங்கிறத அவங்கக்குள்ள அதை உணர முடியலை. இவங்களுக்குள்ள ஒரு பிரமாதமான தியானம் வந்துருச்சு, ரொம்ப ஒரு சூப்பர் மேன் மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் இந்த கதிர்வீச்சில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நாளாக 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 அந்த வெப்பமயதல் இவங்களுக்குள்ள ஒரு கேன்சர் மாதிரி நோயையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சூழலையோ, நரம்பு மண்டலங்கள் பாதிக்கிற மாதிரியோ, இல்லை உடல் சார்ந்து ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பை உருவாக்கும். ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு சோல், உயிர், ஆன்மா இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு உடலை பற்றி பெருசாக எடுத்துக்காம அவங்க விட்டுருவாங்க. அப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சூழல் அப்படின்னு நான் வந்து கருதுறேன். அப்போ இதை வந்து ரொம்ப பழமையானவங்க தான் இந்த கதிர்வீச்சை உள்ள விடாமல் தடுத்து ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க, அந்த வேலையை காட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு போகணும்னா ஒரு ஞானிக்கே ஆசை வருங்கிறாங்க. ஒரு ஞானியே சித்து செய்யணும், நான் பறக்கணும், கை காலெல்லாம் கழட்டி போட்டு தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வெப்பமயல் இல்லாமல் ஒரு சூழலை, ஒரு வடிவத்தை ஒரு சூழலுக்குள்ளே இருந்து பாதுகாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான வடிவங்கள் எல்லாமே, முக்கியமான சூழல்கள் எல்லாமே ஒரு நல்ல தன்மைகளை இந்த உலகத்தில் சில விஷயங்களை உருவாக்குது. இந்த உலகம்
இன்ன வரைக்கும் எவ்வளோ கதிர்வீச்சுகள் இங்கே உழுவப்பட்டாலும் இந்த உலகம் இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்கக்கிட்ட அந்த வெப்பமயதல் இல்லாதனால அவங்க இந்த இடத்த பாதுகாக்கிறாங்க, இந்த சூழலை பாதுகாக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு மனிதன் ஞானியாகிறது, குருவாகிறது, தியானம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு 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 மனிதனை ஞானியாக்குறதுக்கு குருவாக்குறதுக்கு என்னன்னா ஆல்ரெடி இந்த வெப்பமயத்திலேருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு ஃபியூராக வெப்பம் இல்லாமல் அவங்களுடைய தன்மைகள் வந்து அந்த உடலில் படும்போது அந்த ஒரு ஒரு உலகத்தையே மறந்த மாதிரி ஒரு சில்னஸான ஒரு உடலில் ஒரு தன்மையோ, நம்மளே மறந்து போய் பார்க்குறோம்ல, நம்மளே மறந்து போய் ஐயோ என்னடா அது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்காகத்தான் இமாச்சல், மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த குகைகள் இதெல்லாம் அவங்க நமக்கு கொடுத்த வழிமுறைகள், நமக்கு கொடுத்த பாதைகள், நமக்கு கொடுத்த ஒரு செயல். தியானம் பண்ணுறவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் பல்கலைக்கழகம், இந்த மலைத்தொடர்களும் குகைகளும் மரங்களும் இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவன் உடலை மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கு அவன் பணி செய்யறது முக்கியம் கிடையாது. அவன் குருவாகி புத்தகம் எழுதுறது, கிளாஸ் எடுக்கிறது, தியானம் சொல்லித்தரது, வாசிங்கிறது இதெல்லாம் யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். கதிர்வீச்சு இல்லாத தியானம் கொடுக்க முடியுமா? இதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கதிர்வீச்சு இல்லாதது அங்கே பல நாள் அந்த குகைகள்லேருந்து நீ கற்றுக்கக்கூடிய சூழல் வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்போ சில இடங்களில் அந்த உடலில் கதிர்வீச்சு தாக்கப்பட்டு உடல் பாதிக்கப்பட்டுரும். எவ்வளோ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடலில் உள்ள கதிர்வீச்சுகள் பரவ விடாமல் என் உடலுக்கு தான் துன்பம், என் உயிர் ஃபியூராக இருக்குன்னு உயிர்லேருந்து வேலை செய்வாங்க. அதனால் நிறைய ஞானிகள் வந்து குருவாக இருக்கிறவங்க, ஞானியாக இருக்கிறவங்க, சக்தியாக இருக்கிறவங்க ஏன் நோயால் இறந்தாங்கங்கிறதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து இதுதான். இந்த வெப்பமயத்தை அவங்களால தடுக்கவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம். அப்போ இதை உணர்ந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை சில பேர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ எனக்கு நிறைய வாய்ப்பு வரும்போது கூட ஒரு இடத்துல நானே விட்டுட்டேன். அப்போ எனக்கு துன்பத்தோட உச்சம், கஷ்டம், அவ்வளோ பெரிய சூழல் விட்டுருந்தா நிச்சயமாக இறந்து போயிருப்பேன். அதுக்கு மெயின் இந்த உடலை விட்டுருவாங்கிறோங்கிறது. அந்த உடலை விடுறதுக்கு மெயின் வந்து என்ன ரீசன் அப்படின்னா அந்த வெப்பமயம் தான், கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக. அப்போ அந்த கதிர்வீச்சை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய சேவையும் செய்ய முடியாது, இந்த உடலையும் காப்பாற்ற முடியாது, இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியாது. ஒரு பணி செய்யணும், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இவர் வந்திருக்கிறாரு, இந்த பணி செய்வார் அப்படின்னு ஒரு கதவு திறக்குதுன்னா இவரால் ஒரு நல்ல சூழல்களை உருவாக்கும் போது அதுவே ஒரு பெரிய சப்போர்ட்டடாக ஒரு நல்ல சூழலில் இருந்து ஒரு நல்ல காலத்தில், அதனால தான் நல்ல காலத்தில் தான் இந்த மாதிரி ஒருத்தவங்க தோன்றுவாங்கன்னே சொல்லுவாங்க. அது கெட்ட காலமாக இருந்தால் கூட அந்த காலத்தை மாற்றுறதுக்குன்னு ஒருத்தர் தோன்றுவாங்க, நல்ல காலத்துலேயும் ஒருத்தர் தோன்றுவாங்க. அப்போ அதுதான் ரொம்ப அரிதாக, ரொம்ப அபூர்வமாக இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவாங்க. அதனால தான் பௌர்ணமி மாதிரி ஒரு முழு நிலவை உலகமே கொண்டாடுறதுக்கும் உலகமே அதை பின்னால் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த சூழல். அது வந்து ஃபியூராக இல்லைன்னா நிறைய உயிர்களை காப்பாற்றவும் முடியாது. நிறைய உயிர்கள் இந்த கதிர்வீச்சாலேயே தன்னுடைய வாழ்க்கையை எப்பயோ இழந்திருக்கும். ஒரு மனிதன் 30 வயசுக்கு மேலே நரம்பு சம்மந்தமாக, ரத்தம் சம்மந்தமாக ப்ராப்ளம் வந்துடும், இல்லைன்னா உறுப்புகள் ப்ராப்ளம் வந்துடும். காரணம் அவன் முழுக்க கதிர்வீச்சில் தான் இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வாழ்கிறாங்க. இந்த கதிர்வீச்சை அரசாங்கமே கதிர்வீச்சு தான். ஒரு டியூப் லைட்டு எதுலேருந்து உருவாக்கப்படுகிறது, அந்த வெளிச்சம் நம்ம உடலுக்கு வந்து ஃபேவராக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. நீங்கள் பார்க்குற செல்ஃபோன் உங்களுக்கு ஃபேவரா? இதெல்லாம் கம்யூனிகேஷன், இங்கே வாழணும், இங்கே சூழல் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். ஏன்னா இது எல்லாமே கதிர்வீச்சால் உருவாக்கப்படுகிறது. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் ஒருத்தன் கதிர்வீச்சால் அழிஞ்சிடக்கூடாது, கதிர்வீச்சால் போயிடக்கூடாது, காப்பாற்றப்படணும்னு தான் மேற்கு தொடர்ச்சி மலையோ இல்லை இமாச்சலோ, பல மலைத்தொடர்களோ, பல நகரங்களில், வெளிநாடுகளில் இருக்கிற, நாங்கள் பர்டிகுலராக அமெரிக்காவில் இருக்கிற சில இடங்கள், கலிஃபோர்னியாலாம் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் கதிர்வீச்சுகள் குறைவாக அந்த இடத்துக்குள்ள சில வேலைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்காது, சில இடங்கள்ல இருக்குது. அப்போ அந்த இடங்களில் அந்த நாடு, அங்கே இருக்கிற மக்கள் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூழலாக இருக்குங்கிறத பார்த்துக்கணும். இந்த டாக்குமெண்ட்ரியில் பொறுத்தளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறது,
ஒரு 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 வேலை செய்யறது, வாழ்றது, பிறந்தது, வளர்ந்தது முக்கியம் கிடையாது. பிறருக்கு நீங்கள் போய் அடித்து துன்பம் கொடுத்து திட்டி ஒருத்தரை வந்து பழி வாங்கி அப்படியெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டியதில்லை. உங்களுடைய கதிர்வீச்சே பல பேர்த்து கொண்டுரும். இப்போ நம்ம ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு வெப்ப முயலில் தான் நம்ம எல்லா மக்களும் எல்லா பேருமே நிற்கிறோம். இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பணிகள் அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு பெரிய மாற்றங்களை அது சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் வருது அப்படின்னு நான் கருதுகிறேன். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பதட்டமானதும் ரொம்ப பயமானதும் ரொம்ப இன்ன வரைக்கும் அதுலேருந்து மீள முடியலை. ஏதோ ஒரு ஒரு சிங்கத்து வாயில் போயிட்டு வெளியில் வந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த வெப்பமயதல்லேருந்து நான் வெளியில் வந்தது வந்து ரொம்ப பயங்கரமான தருணமாக இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு ராமலிங்க சுவாமி மாதிரி வடலூரில் நிறைய பேர் ஒரு குருவாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடாது, ஒரு வெளிச்சமாக பிரபஞ்சமாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனாக வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்சவங்கள பேசுகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு மாதிரி ஒரு ட்ராக் எடுக்கிறாங்க. அதனால தான் நான் நிறைய இவங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் குறைக்கிறேன். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒன் சைடாக ஒருத்தரை அப்படி ஒரு டிவோஷன் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இவர் பார்த்தீங்களா, இவரே சொல்கிறாரு, அப்போ எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர், எவ்வளோ பெரிய ஆள். அவங்களுக்கெல்லாம் அது கிடையாதுங்க. அவங்க என்னன்னா இந்த மாதிரி ஒரு வெளிச்சமாக அவங்க இந்த வெப்பமயல் ஆகாமல் அவங்க வந்து ஒரு 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 வேலை செஞ்சவங்க. அப்போ இந்த வெப்பமயலில் யாராவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சூழலில் ஒருத்தர் சிக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் வைக்கிறதோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம்ல, அந்த மாதிரி அந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனித உடல்லேருந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீள முடியாது. அப்போ அந்த மீள முடியாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள ஒரு சூழலை ஒரு 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 செயலை செய்யணும்னு களத்தில் அவங்க ஒரு பாதையை ஒரு வெளிச்சத்தை காட்டி இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் வெப்பமயமாக இருக்கிறதுனால தான் நிறைய வேலை செய்கிறதுல நிறைய மாணவர்கள் ஒரு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிற மாணவர்கள் ஒரு 300 பேர் 400 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க. நான் சத்சங்கம் பேசுகிறேன்னா நிறைய அதிர்வலைகளாக இருக்கும். நிறைய அந்த வெப்பமயலாக இருக்கிறதுனால என் உடல்லே ஒரு நிறைய மாற்றங்களை நான் என்னால் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் ஆப்போசிட்ஸில் இருக்கிற அந்த சூழல்னால. அப்போ அது ரொம்ப கவனமாக அதை நம்ம கையாண்டு அந்த இடத்தையும் அவங்களையும் ஒரு சூழல்லேருந்து நம்ம அப்படி வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். இதுதான். அதனால் இது ஒரு நல்ல சூழலில் ஒரு ஒரு பெரிய நீண்ட பயணம். இது ஒரு சூழலில் நான் வந்துட்டோம், நம்ம ஒரு அனுபவம் பெற்றுட்டோம், நம்ம இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்திருக்கோம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு நீண்ட தொடர் மாதிரி. இதுக்குள்ள ஒரு பெரிய பயணம். இதுக்குள்ள இருக்கிற சூழல்கள் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. அதனால அது என்னை பொறுத்தளவுக்கு நான் இப்போ ஒரு அனுபவமாக எதையும் நான் பார்க்கறது இல்லை. இது எனக்கு அடைஞ்சிட்டோம், இதை சாதிச்சிட்டோம் அந்த மாதிரியும் பார்க்கறது இல்லை. ஒரு குவைட்டாக என்னோட பயணம் இருக்க போகுது. ஆனால் 100% இந்த தவறு தீமை இதெல்லாம் நிச்சயமாக டெஃபினட்டாக என்ன மாதிரி ஒரு ஆள் களத்தில் இருக்கும்போது தானாக அழியும். அதில் எந்த மாற்றமும் காம்ப்ரமைஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிற இடத்துல ரொம்ப அதிர்வலைகளை அது ஏற்படுத்த அந்த வாய்ப்பை வந்து அது உருவாக்காது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்கு துன்பமாக தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா கேஷுவலாக அதை எடுத்துக்கிடுவாங்க. சூழல் அவங்களுக்கு சில சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு, உடல் ரீதியாக சிலது வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, அது அப்படித்தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை அவங்க பார்வையில் அது துன்பமாக அவங்க எடுத்ததில்லை. நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்தில் எனக்கு அவங்களுடைய உடல் மேலே ஒரு பற்று இருந்ததும் உண்டு. அப்போ அவருக்கு ஏதாவது சிரமம்னாக்கா நான் வருத்தப்பட்டது ஃபீல் பண்ணுறதும் உண்டு. அப்புறம் அது எனக்கு காலப்போக்கில் ஒரு சமநிலை வந்துருச்சு. ஒரு 2 வருட காலத்தில் அவங்க முன்னே எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க, இப்போ எல்லாம் அவங்க பக்கத்திலே வந்து போக முடியாது. அவ்வளோ ஒரு மாற்றமாக நான் நிறையா பார்க்குறேன் அவங்கள. ஸோ நமக்கும் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி
என்னுடைய மனநிலையிலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயும் அது யாராலையும் சரி செய்ய முடியாது. குருவோ இந்த வெட்ட வெளியில் அவர் கூட இருந்து நம்ம பயணித்ததுனால நிறைய மாற்றங்கள் நான் பார்க்க நேர்ந்தது. நிறைய நாள் பார்த்து ஃபீல் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு சாப்பாடு. அது யார் வந்தாலும் ஒரு ஃபுல் மீல்ஸ், ஃபுல் சாப்பாடு, அது வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த விருந்து. நெக்ஸ்ட் வந்து அவர் அணுகிற இந்த உணர்வுபூர்வமாக அணுகிற ஒத்தொத்திரி வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது யார் வந்தாலும் அவங்க ஆப்போசிட்டில் வரவங்க யாராக இருந்தாலும் அந்த உணர்வு வந்து பயங்கரமாக மதிப்பளித்து வரவேற்பார். ஒரு சூறாவளி காற்று அடித்தாலே நம்ம தாங்க மாட்டோம். ஐயா அம்மா மாரி சுழற்சியில் மெகாவாட்ஸ் அவர்கள் இருக்காங்கன்னா அவரோட உடலுக்குள்ளே இருக்குது என்னதான் மின்சாரம். மனுஷனே அங்கே கிடையாது, அங்கே மின்சாரமாக இருக்குது. நாடி நரம்பு செல்கள் திசுக்கள் எல்லாமே மின்சாரமாக இருக்குது. அந்த மின்சாரம் தான் இன்று வந்து வெளிப்படுத்தி இருக்குது. இது வந்து ஒரு பேர் வெளிச்சமா எப்படி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியா என்று அந்த சிவபுராணத்தில் ஒரு வாரியம். விண்ணிறைஞ்சா விண்ணை நிறைஞ்சிட்டாரு, மண்ணு நிறைஞ்சிட்டாரு, மண்ணை நிறைஞ்சிட்டு விண்ணை நிறைஞ்சிட்டாரு. அது பேர் வெளிச்சமா இப்போ இருக்கு. பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் அவங்க ஒரு திட்டமும் இருக்கும். அடுத்து அவங்க செயல் ஒன்றும் பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் படிதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நான் அவளை குருவை கவனிச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, அந்த பிரபஞ்சம் வழிகாட்டினாலும் அவங்க வந்து ஒரு இடையில ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சா கூட மக்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அதை நான் ரொம்ப கவனிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். குருவே சொல்லியிருக்காங்க, பிரபஞ்சம் இந்த ஒருத்தருக்கு தேவைன்னா இந்த காலத்துல அவன் கட்டாயம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குரு. ஆனா அவங்க அதையும் தாண்டி ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு நிறைய மக்களுக்கு வந்து அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷயம். அவங்க உடம்பு குருவுக்கு வந்து அந்த சத்சங்கம் பண்ணதெல்லாம் அந்த டைம்லலாம் பார்த்தா உடல்நிலை சரியில்லாதப்ப கூட ஒரு ஓய்வே இல்லாம அப்படி ஒரு சுழற்சியா அந்த மாதிரி எல்லாம் போய் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட முடியாதா, இவங்களுக்கு ஏதாவது நம்ம மக்கள் நம்ம கேட்கறதுக்கும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா அவங்க போய் அதை யோசிக்கிறாங்க. ரொம்ப குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், நான் கருணையே இல்லாதவன்னுவார். ஆனால் பயங்கரமான கருணையாளர் அவர். நொடியால் இந்த பிரபஞ்சத்தில் அவரது உரைகளை கேட்க எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியும். நாங்கள் அவரது ஞான உரைகளை கேட்க அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அதை உணர்ந்து கொள்வதற்கு. இந்த லோக மாயையிலே இருப்பவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியுமோ தெரியவில்லை. இவ்வளவு தூரம் எங்களுக்கு குருவை காட்டி தந்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் இந்த உயிரோடு இருக்கும் போதே இந்த குருவை சந்தித்ததுக்கு நான் மிகுந்த நன்றியை பிரபஞ்சத்துக்குத்தான் சொல்ல வேண்டும். டோட்டலாகவே எல்லாத்துலேருந்துமே விடுபட்டு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு விடுதலை கிடைச்சது நான் புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போது விடுதலையே நான் மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டேன். என் லைஃப்பில் சொந்த பந்தம் எல்லாத்துலேருந்துமே விடுதலையாகி நிற்கிறேன். அவ்வளோ ஐயா சொல்லியிருப்பாரு, நம்ம ஒரு வார்த்தை பேசுனா கூட அது கரெக்டாக வரணும். அது வந்து இன்னொருத்தங்களுக்கு தீங்கு செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இன்னொருத்தங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுமாதிரி உங்கள் வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிப்பார். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மேக்சிமம் நான் பேசும்போது கொஞ்சம் இப்போ யோசித்து தான் பேசுகிறேன். அது வந்து ஐயா சொன்னாலும் அதை கடைபிடிக்கிறேன். அவரோட சொற்பொழிவு எல்லாமே அவரோட சொந்த அனுபவத்தை தான் அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால அவரோட வீடியோலாம் விடாமல் பார்க்கும்போது அதில் நிறையா ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைக்கு வந்து நம்மளுக்கு அதை கொடுக்குறாரு. இலவசமாக அது கொடுக்கும்போது எப்படி அவர் கூட நம்ம இருந்து தான் ஆகணுன்றது எனக்கு என்னமோ அந்த பிரபஞ்சமே அவர் உருவத்தில் வந்து தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா தான் நான் உணர்றேன். சிக்கனை பிடித்தேன் குருவை இனி எங்கிருந்து எழுவது, இனி அவர் திருப்பாதமே சரணாகதி சரணாகதி சரணாகதி. இந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து உங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப ஒரு சாதாரண ஒருத்தருடைய பயணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய பயணமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு அனுபவம் ஞானம் அப்படி இப்படியெல்லாம் எனக்குள்ளே இப்போ தாட்டு வர்றதே இல்லை. இப்போ சமீப காலமாக எனக்கு அந்த மாதிரி எல்லா தாட்டும் போயிடுச்சு. நம்ம ஒரு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று செய்யணும் அந்த மாதிரி விட தாண்டி ஒரு இயல்பாக ஒரு பயணத்தை
ஒரு மலைத்தொடர் மாதிரி மலைத்தொடர் உடல் இல்லாமல் ஒரு வேலை செய்யுது இல்லை, அந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீங்கள் போய் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த மலையும் உங்கள் கூட பயணம் பண்ணியிருக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும். நாம தான் நடக்கிறோம், அந்த மலை நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் நடக்க நடக்க தெரியும் மலையும் உங்கள் கூடயே பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே ஏற்படும். கற்பனை கிடையாது, இது நிஜம், இதோடைய செயல். அப்போ ஒரு நல்ல சூழலை பல பல மைல் தூரம் பரப்பி வச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த மலைத்தொடர். அதான் ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள். அதனால தான் ஒரு வீடுல ஒருத்தர் ஞானி உட்கார்றதை விட்டுட்டு மரத்தடியில் குகையில் உட்கார்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த வெப்பமயல், அந்த கதிர்வீச்சு மட்டும் அவங்களுக்கு கூடாதுங்கிறதுக்காகத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ கதிர்வீச்சிலேருந்து இந்த மக்களையோ மாணவர்களையோ சமன் பண்ணி அதுக்குள்ள ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி ஒரு பயணத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம ஒரு சூழலை சொல்லணும்னு நினைக்கிறேன். மாதிரி நம்மளை பின்பற்ற மாணவர்களுக்கெல்லாம் எமோஷன், எதிர்பார்ப்புகள், கமிட்மெண்ட்டுகள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை ஒரு தனியாக ஒரு தனி அறையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுக்குள்ள எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பயணமாக ஒரு தியானமாக அப்படி பார்த்தா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாக பிரிச்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுறது, உங்கள் வாழ்க்கையில் சோறு திங்கிறது, நீங்கள் பெரிய வேலைக்கு போகிறது, கமிட்மெண்ட்டு, குழந்தை, மனைவி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே தியானம்னு ஒரு பக்கம் வரும்போதோ குருங்கிற ஒருத்தரை யாரோ தியானம் பண்ண அனுபவம் சந்திக்கிறவங்கள ரொம்ப பிளெயினாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதுவுமே ஒரு திட்டமிட்டு இதை எனக்கு வேணும், இதை அடைய போகிறேன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது ஒரு உங்களுக்கே தெரியாமல் ஒரு அற்புதமான பயணம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த கமிட்மெண்ட்டாக எப்படி குழந்தை மேலே மனைவி மேலே எப்படி ஒரு கமிட்மெண்ட் உங்கள் மேலே ஒன்று உழுவுதோ அந்த மாதிரி தியானத்தையும் நீங்கள் கமிட்மெண்ட்டாக பார்க்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பயணமாக மாற்றிக்கிறது ரொம்ப கடினமாயிடும். தியானமாக நடக்கும், ஆனால் அது பயணமாக இருக்காது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல சூழலில் நல்ல வடிவத்தில் இந்த டாக்குமெண்ட்ரி உலகம் முழுக்க போகட்டும். இது முயற்சியை எடுத்த என்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல சூழலாக ஒரு நல்ல தன்மையில் அமையட்டும். உங்களுடைய வேலைகள்லையும் நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், யூடியூப் பார்க்குறவங்க கூட உங்கள் எண்ணத்தை சிதற விடாமல் நிச்சயமாக என்னுடைய அந்த அலைவரிசையை ப்ரெசண்டில் இருக்கிறத நினச்சி ஒரு வேலை செய்யுங்க. கேமரா எடுக்கிறதோ யூடியூப்பில் வேலை செய்கிறதோ அன்னதானம் பண்ணுறதோ முக்கியம் இல்லை. அந்த ப்ரெசன்ஸை கரெக்டாக உணர்ந்து வேலை செஞ்சால் நிச்சயமாக பிறருக்கும் நீங்கள் ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்கும், பிறருக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு அலட்சியமாக ஏதோ குருக்காக சேவை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே குரு பணி அப்படிங்கிறது தியானம் பண்ணவங்களுக்கு பணி செய்யும் போது நாம் அவங்களுடைய அலைவரிசையை நினச்சி தான் வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்த, அந்த ஃபீலை, அந்த உண்மை தத்துவத்தை அப்போ தான் உணர முடியும். நாம் மனசுக்குள்ளே நம்ம உடல் ரீதியாக உழைக்கிறோம், நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கும்போது உங்கள் அலைவரிசை மக்களுக்கும் சரி என்ன மாதிரி ஆளுக்கும் சரி எந்த ரூபத்துலேயும் புரோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ அது ஒரு வேலையாக இருக்கும். அது உலகம் முழுக்க பிரபலம் அடையலாம், உலகம் முழுக்க போகலாம். அது ஒரு வேலையாக, அது ஒரு ஏதோ ஒரு மனிதர்கள் யாரோ செஞ்சு வச்ச வேலை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல சூழலை சாதிக்கும். குருவை நான் பின்பற்றலை, அவர் தான் கட்டி இழுத்து போய்கிட்டு இருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஒவ்வொரு வீடியோலையும் அவரோட கருத்துக்கள் ஆழமாக பதியுது. அந்த வீடியோஸை பார்க்காம இருக்க முடியல, ஒரு ஆடியோ கேட்காம இருக்க முடியல. எந்த குருக்கிட்டையுமே கிடைக்காத பதில் நிறைய விஷயங்களுக்கு இந்த குரு மூலமாக கிடைச்சிருக்கு. இது போதுமானதாக இருக்குது, போதுமானதுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் போது இதை தாண்டி வேற எங்கேயுமே போக எனக்கு தோணலை. நான் பிறந்ததே இதுக்காகத்தான் பிறந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஐயா குருவை சந்திக்கிறதுக்கு தான் பிறப்பு எடுத்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது. இவ்வளோ கஷ்டங்களை பட்டு பாமரனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீய பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு அந்த தீய பழக்கத்தெல்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னு அப்பட்டமாக நமக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமாக நடத்தி காமிச்சு தியானத்தில் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சு
இயற்கையோட இணைந்த ஒரு குருவா நமக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா மக்களுக்கும் பணி செய்யறாங்க. ஐயா வந்து கடைக்கோடியில் ஏழை எளியதா பல்வேறுபட்ட துன்பங்கள்ல வாழ்ந்து அனுபவிச்சாரு. ஆனா அவர் உண்மையாகவும் சத்தியமாகவும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் வாழ்ந்ததுக்காக ஏன் சக்தி சித்து கிடைச்ச பிறகு இவ்வளோ இது கிடைச்ச பிறகும் ஐயா ஏன் ஏதாச்சும் பண்ணிடக்கூடாதா, ஏன் பண்ணலை, பிரபஞ்சத்துக்கு உண்மையாக இருக்கேன், நீங்கள் எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு பிரபஞ்சம் போதும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு உண்மையாகவும் சத்தியமாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தார். அது மாதிரி தான் வாழ்கிறாரு. அது இப்போ வரைக்கும் அவர் தவறலை. ஆனால் சில இடத்துல வந்து தவறுன்னு சொல்லுவார், தவறுச்சப்ப அங்கங்கே சூடு வைக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அந்த சூடையும் நமக்காண்டி பொறுத்துக்கிறார். அப்பையும் அவர் ஆதங்கப்பட்டு மனுஷங்களுக்கு நல்லது பண்ணிடக்கூடாதா, அவங்க தம்ம வழிக்கு வந்துட மாட்டாங்களா என்று ஆதங்கப்பட்டு ஏங்கப்பட்டு பிரபஞ்சத்தில் நமக்காண்டி சூடு வாங்கினார். நம்மளால ஒரு கங்கு பட்டாலே தாங்க முடியாது. ஐயா 50 எக்கு உருக்கி வச்சா அதை குடிச்சா எப்படி இருக்குன்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஹீட் எவ்வளோ இருக்கும் பாடியில். ஏன்னா முன்னாடி இந்த மாதிரி நம்ம வள்ளலார் காலத்தை வாழலை, விவேகானந்த காலத்தை வாழலை, சித்திரை காலத்தை வாழலை. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தவங்க இந்த காலத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு பல நாள் ஏங்கி இருக்கோம். அதனால தான் ஜீவசமாதி போகிறோம். அப்படி ஒருத்தர் கிடைச்சிக்கிறாருன்னு அப்புறம் நம்ம விருனா நம்மளோட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. குருன்னா தான் நினச்சேன். ஆனால் ஐயா பார்த்தது எனக்கு ஃபஸ்ட்டு குரு ஐயா தான். ஆசிரியருக்கு ஐயா தான். ஐயா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா தான் எனக்கு எல்லாமே. எனக்குள்ளேருந்து ஒரு விஷயம் அவரை நோக்கி அது அழுத்தமாக தள்ளிக்கிட்டே இருக்குது, அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஒரு விஷயமும் இல்லை. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்ல புரிய முடியாது. அது அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். தினமும் தெரில தொடரணும் அப்படிங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அப்படி ஒரு ஆர்வம், ஒரு வேட்கை. அதனால் அந்த உண்மை காரணமாக இருக்கு. நம்ம ஒரு விஷயம் எதிர்ப்போம். இவங்க எல்லாம் வந்து மனித உடலுக்குள்ள இருந்து இவ்வளோ தீவிரமாக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம பின்பற்றாம வேற என்ன செய்யறதுக்கு வேற என்ன இருக்கு இங்க? இறைவனே வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி நம்மளை கூட்டு போறதுக்கு உண்டான செயல்களை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம ஈடு கொடுக்காம அவங்கள பின்பற்றதை தாண்டி வேற செயல் இங்க இந்த பூமியில ஒண்ணுமே இல்லைன்றதை என்னால நல்லா உணர முடியுது. இந்த மாதிரி குரு நமக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்த இந்த பிறப்பில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய நமக்கு ஒரு வழிகாட்டுதலுக்கான யார் குரு, இவரை விட்டால் நமக்கு யாரும் இல்லை. நிச்சயமாக இது வந்து மனிதர்கள் பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இனி பிறக்க போகிற அடுத்து வர தலைமுறைகளுக்குமே கூட கண்டிப்பாக தேவையான அவசியமான ஒன்று. ஏன்னா உண்மைங்கிறது உனக்கு பொருள் தெரியும். ஆனால் ஐயா உண்மைன்னு சொல்லும் பொழுது அதுதான் அந்த உண்மைங்கிறதுக்கு சரியான விளக்கம் தெரியுது. பொறுமைன்னு ஒன்று நம்ம நினச்சிருப்போம். அவங்க பார்த்தாங்கன்னா அந்த பொறுமையை பற்றி சொல்லும் பொழுது அப்போ தான் நமக்கு விளக்கமே தெரியல. அப்போ எப்படி உண்மையாக இருந்திருப்போம், எப்படி பொறுமையாக இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கடினமாக ஒரு இலக்கணமாக அப்படிலாம் கூட சொல்லலை. அது பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது பல்கலைக்கழகத்துலேயோ கூட நம்ம படிச்சுக்க முடியாது. அப்படி ஒரு விளக்கம் சாதாரணமாக சொல்லிடுறாங்க. அது மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பிரபஞ்சத்துலேருந்து நேரடியாக வந்ததுனால அது ரொம்ப தெளிவாக துல்லியமாக தீர்க்கமாக இருக்குது. நிச்சயம் இது மனிதர்களுக்கு தேவையான ஒன்று. அது காலத்தில் போய் சேரும்னு நினைக்கிறேன் நான். ஒரு உலகத்துக்கே ஒரு பணி செய்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போவும் ஒரு மிக பெரிய மாபெரும் அலைவரிசையாக அவருக்குள்ளே இருந்து அந்த மின்சாரமாக மெகா வாட்ஸாக அவர் இயங்கிட்டு இருக்காரு. வெட்டவெளி இருப்பிடம். ஓராண்டிற்கு முன்பு கூரையில் தொடங்கி இன்று ஒரு பெரிய பரிணாமத்தில் வளர்ச்சியடைந்திருக்கிறது. மெகாவாட்ஸ் அவர்களுக்கு தியானம் இயல்பாக அமைந்தது போல் அவர்களது உள்ளுணர்வில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்க இயல்பாகவே அமைந்ததால் திருவண்ணாமலையில்
வெட்ட வெளியிருப்பிடம் அறக்கட்டளை தொடங்கி விடுமுறையில்லா அன்னதானம் என்ற பெயரில் தினமும் 700 பொதுமக்களுக்கு 12 வகை பதார்த்தங்களுடன் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. விரைவில் இதன் விரிவாக்கமாக காலை மற்றும் இரவு உணவும் வழங்கப்படும். மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஓராண்டாக இதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கண்டா கூட சாமி சாமின்ட்டு இருந்தான். 32 வருஷமா எனக்கு இல்லாத நிம்மதி வந்து இங்கே வந்து ஐயாட்ட வந்துதேன். கடவுள்னா யாரு? இங்கே வந்து சாப்பாடு போகிறது வந்து மனிதர்னால முடியாது. 1 நாள் 2 நாள் பண்ணிட்டு போயிடுவான் ஈஸியாக. உள்ள அவர் சாப்பிடாதவர், ஆனால் அவர் வந்து சாப்பிடாம இருக்கும்போதும் இந்த மக்களுக்கு 800 மக்களுக்கு ஆர்கானிக்காக இயற்கையாக எங்கே இருந்து எந்தெந்த பொருள் வருதுன்னு எனக்கே தெரியாது. உண்மையாக துவரம் பருப்பு, ஒரிஜினல் துவரம் பருப்பை நான் வந்து இந்த வெட்ட வழியில் தான் வந்து நான் பார்க்குறேன். எத்தனையோ சமையல் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் துவரம் பருப்பை இங்கே வந்து இந்த ஸ்டோர் இன்சார்ஜ்காரங்க எனக்கு வாங்கி அந்த காமிக்கவும் தான் நான் அந்த ஒரிஜினல் துவரம் பருப்பை இங்கே நான் பார்க்குறேன். அப்படி நடக்குது. நான் இறைவன்கிட்ட தான் நம்ம பயணிக்கிறோம், அதை நான் உணர்றேன். நான் இப்போ 700 பேர்த்துக்கு சமைக்கிறது வந்து எனக்கு ஒரு இது எப்படி ஈஸியாக தெரியுது. அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது 3 நேரம் சமைக்கிறது எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது இவ்வளோ 3:30 மணிக்கு எந்திரிச்சவன் இப்போ கரெக்டாக 6 மணி 6:30க்கு தான் எல்லாருமே வர்றது கிச்சனுக்கு. வந்து 6:30க்கு ஆரம்பித்து 11 மணி 11:30க்குனா எல்லாத்தையும் முடிச்சு போகிறோம். இது வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம்னா அது 700 பேர்த்துக்கு சமைக்கிறது. எத்தனையோ மாஸ்டர்கிட்ட நம்ம கலந்து நீங்கள் கேட்டுக்கிட்டாலுமே இதுதான் பதில் சொல்லுவாங்க. இத்தனை மணிக்குள்ள முடிக்க முடியுமானா முடிக்க முடியாது. 700 பேர்த்துக்கு ஒரு டெய்லி 12 மெனு 13 மெனு வடை பாயாசத்தோடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் வருவி ஐயாவை நினச்சி பற்ற வைக்கும் போது இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்றது ஒரு கணக்கு, எனக்கே ஒரு கணக்கு. அது நானாக யோசிக்கிறேன்னா இந்த இல்லை ஐயா ஒரு சூட்சமத்தில் அது பண்ணுறாரா என்னான்னு இன்னமும் அது உணரக்கூடிய இது எனக்கு இல்லை. அது ஒன்று உணர்றேன் அது. ஆனால் நான் கடைசியாக ஃபைனலாக முடித்து இறக்கும் போது இது நானே சமைச்சினா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சில நாள் நான் உணர்ந்திருக்கேன். கார்த்திகை தீபத்துக்கு வந்தேன், உணவு திருவிழாவுக்கு. அப்போ ஐயாவிட்ட நான் சாயங்காலம் ஊருக்கு போகணும், முடிச்சுட்டு 1 வாரம் உணவு திருவிழா முடிச்சுட்டு ஊருக்கு போகிறேன்னு. அப்போ சவரிகிட்ட சொன்னேன், ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு. ஐயா சொன்னாங்க, உன்னை நான் பார்த்தாலே போதும் அப்படின்னாங்க. அப்படியே நான் பார்க்குறது மாதிரியே இங்கே இருக்க வச்சுட்டாங்க. ஆட்டாங்கல் ஆட்ட தான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ ஈஸியாக இருக்குது. ஐயாவோட ஆன்மா எல்லாம் இங்கே சுற்றி இருக்கிறதுனால சாதாரணமாக ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதே கஷ்டம், 4 பேர் இருந்து. ஆனால் இவ்வளோ பேர் ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது ஐயாவோட ஆன்மா இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஐயாவோட ஆன்மாவோட தான் இவ்வளோ சாதாரணமாக நடக்குது. என் குடும்ப சூழ்நிலை கஷ்டம். என் பையன் வந்து இப்போ தான் 5 வயசு தான் ஆகுது சார். எங்கே போனாலும் ஒரு மாதிரியாக நினச்சாங்க. என் பிள்ளைய எப்படி காப்பாற்ற போகணுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் நான் வந்த வேலைக்கு. ஆனால் அந்த அண்ணன்கிட்ட வந்த பிறகு எனக்கு ஒரு நிம்மதி கிடச்சிச்சு. கஷ்டமே தெரியாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் இந்த இடத்துல வந்து மறந்து வெளியே வந்துடும். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நான் வந்து வேலை செய்கிற இடம். குடும்பத்தில் 1000 கஷ்டம் இருக்கலாம் சார், ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா வேலை செய்த பிறகு எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. ஏதோ இவ்வளோ பேருக்கு நம்ம சமைக்க வந்திருக்கிறோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல நம்ம வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்.
ஆட்டாங்கல் வேலைக்கு வந்தோம். ஆனால் ஆட்டும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக எப்படி ஆட்டுவோமோன்னு எங்களுக்கு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் உட்காரும் போது சபரி சார் வந்து ஐயாவை நினச்சிட்டு நீங்கள் எதில் கை வச்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் ஐயாவை நினச்சிட்டு ஆட்டாங்கல்ல உக்காந்தேன்னா எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அதுக்கப்புறம் கஷ்டம் தெரியாமல் ஆட்டுவேன். வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். உடனே காலையில் எழுந்திருக்கும் போது ஐயாவை நினச்சிக்குவேன். என் உடம்பு சரியாகணும், நான் மீண்டும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னா எனக்கு உடம்பு நார்மலாக வந்துடும். மீண்டும் காலையில் வந்து வேலை செய்வேன், நல்லாவே செய்வேன். ஐயாவை நினச்சிக்குவேன். சில செயல்களை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது தானாகவே அடுத்த நாள் நடந்துடும். இது மாதிரி குருக்கிட்ட குரு வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். இது திருவண்ணாமலையே ஒரு பெரிய அதிசயம் கூட சொல்லலாம். அவ்வளோ வந்து தரமான உணவு மக்களுக்கு பார்த்து செய்கிறாங்க. ஒரு 700 பேர் சாப்பிட்றாங்க. 700 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 50 பேருக்கு வந்து தனியாக அரிசிப்பம் போட்டு ஐயா வடித்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் ஒரு 50லேருந்து 70 பேருக்குள்ளே சாப்பிட்றாங்க. நாங்கள் அவர் ஐயாவே ஆட்டோ வர வச்சு அவங்க அதுக்கான பைசாவும் ஐயாவே தான் கொடுக்குறாரு. சாப்பாடு வர்றதுனால இங்கே இருக்கிற குடும்பத்துக்கு அனைவருக்கும் யூஸ் ஆகுது சார். அந்த ஐயா புண்ணியத்தில் எல்லாருமே 2 வேளையும் சாப்பிட்றாங்க. நைட்லேயும் கொஞ்சம் வருது, அதனால நைட்லேயும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. இதனால வயசானவங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்குது. அந்த ஐயாவுக்கும் நன்றி, இங்கே எட்டுன்னு வர அந்த அண்ணனுக்கும் நன்றிங்க. அப்போ எதுக்கு வேலை செய்கிறோம், எதுக்கு நான் வேலைக்கு போகிறேனே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. நான் எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துட்டேன். இப்போ என் குடும்பமும் நல்லா இருக்குது. நான் என் பசங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நல்லா தெளிவாகிட்டேன். ஆனால் இந்த சாப்பாடு போடுறது வந்து கோடி ரூபாய் வந்தால் கூட நம்மளுக்கு இந்த சாப்பாடு போடுற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காது. அதுபோல் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த இடத்துல எந்த ஒரு இது இல்லாத இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். வீட்டுக்கு போனால் கூட ஐயாவை நாங்கள் நினைக்கிறோம். எனக்குள்ளே ஏற்படுத்தின டிஃப்ரென்ஸ் என்னென்னா, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயாவுக்கு. என்கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஐயா மருந்தே உணவுட்டாருங்க. ஐயாக்கிட்ட சாப்பாடு கூலி வேலை செய்யணுங்க எல்லாமே வராங்க. எல்லாரும் சம்பளம் 1 லட்சம் வாங்குற கூட கொஞ்சம் சாப்பிட்றாங்க. காரணம் இங்கே ஆகாரம் இல்லை, அவங்க நினச்ச 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம். இது ஒரு வைப்ரேஷனுங்க. ஐயா வேஸ்ட் பண்ணாதீங்க, சாப்பாடு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா அதை அப்படியே நின்று கூட சாப்பிட்டு சுத்தமாக என்கிட்டயே காமிச்சிட்டு தான் போய் வாஷ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக பண்ணுறாங்க. நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு. கேட்பேன் நான், சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குமா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா நவீனமாக கையிலே செய்கிறதுனால எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை, இங்கே தான். இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு இடத்துல ஹோட்டல் பிடிக்கலாம், நாளைக்கு வர மாட்டோம். இந்த அடிக்கிற வெயில் வரும்னாக்கா ஐயா அதுக்குள்ளே டாப் போட்டுருக்காரு. என் தாய் அப்புறம் மனைவி அவங்க எப்படி ஆக்கி போடுவாங்களோ அதை விட அருமையான ஆகாரத்தை ஐயா கொடுக்குறாரு. முன்னையோட இப்போ ஜனங்க தெளிவாக சாப்பிட்டு தெளிவாக போகிறாங்க. வடை, அப்பளம், பாயாசம், பொரியல், கீரை ஒரே மாதிரி இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வெட்ட வெளியில் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி சாப்பாடு நான் எங்கேயும் சாப்பிட்டதில்லன்னு ரெகுலராக வரவங்களோட அந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்க வந்து ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுலேருந்தே தண்ணி வருது. இந்த மாதிரி சாப்பாடு நான் வீட்டில் கூட சாப்பிட்டதில்ல, வெட்ட வெளியில் இந்த மாதிரி உணவு இதுக்கப்புறமும் யாரும் கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 by 1 கரெக்டாக வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. என்னை பொறுத்த அந்த கலியுகத்தில் சொல்கிறதுக்கு எனக்கு வயசு இருக்கோ இல்லையோ சூட்சம்தாரி ஒரு ஐயனை பாட்டு அதில் எப்படி சொல்கிறது தெரியலைங்க. எனக்கு வந்து வெட்டுவெளி சாமி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு 80,000 செலவு பண்ணார். என் உடம்பு நல்லாகி போச்சு. இங்கே வந்து பல மாற்றங்கள் கிடச்சி போச்சு எனக்கு.
இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன். வேப்பம்பூ குழம்புலேருந்து தட்டைப்பயிர் குழம்புலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாம் மனுஷனுக்கு ஆரோக்கியமான உணவு கரெக்டாக இருக்குது. திருவண்ணாமலை மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சாப்பிட்றதுக்கு. மக்கள் அனைவரும் நல்லா வந்து பசியாடுறாங்க. இங்கே சாப்பாடு நீட் அண்ட் க்ளீனாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கூலி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வர்றோம் பசி எடுத்தால் சாப்பிட வரோம். திருவண்ணாமலை வெட்டவெளி இருப்பிடம் அன்னதானம் தொடர் பயணம்.